திஸ் இஸ் டெக்கிஸ் ஃபார் டெக்கிஸ் கிளப் ஹவுஸ். இதில் வந்து டெய்லி ஒரு டெக் டாப்பிக்கை பற்றி நம்ம டெய்லியும் பேசுவோம். ஸோ இன்னைக்கு வந்து லினக்ஸ் அண்ட் சர்வர் விர்ச்சுவலைசேஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஒன்லி பேசிக்ஸ் அண்டு எப்படி பிகினர்ஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கிறது அப்போ ஜஸ்ட் ஓவர்வியூ. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டு இல்லாட்டி வேற ஏதாச்சும் டெக்னாலஜியில் டவுட் அப்படின்னா மேலே நம்ம டெக்ஸ் ஃபார் டெக்ஸ் க்ரீன் கலர் பட்டன் அமைக்கிங்கன்னா உள்ள ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலில் போயிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணலாம். நாங்கள் 700 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. மோர் தென் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஹரிஷ், ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஹரிஷ் ஓகே ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லினக்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். தென் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வந்து சர்வர் விர்ச்சுவலைசேஷன் பற்றி பேச ஆரம்பிப்பார். ஓகேங்களா? ஓகே. ஸோ லினக்ஸ் வரும்போது விண்டோஸ் லினக்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? விண்டோஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்றோம். லினக்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். எதனா ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஎல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்றதுக்கான செஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்நாள் நம்மளுக்கு தெரியாம நம்ம லினக்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதுவே ஒரு லினக்ஸ் கர்னல் மேல தான் பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதர் தென் வென் கம்மிங் டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆர் அமேசான் கிளவுட் இல்லாட்டி கூகுள் கிளவுடு, எந்த கிளவுடாக இருந்தாலுமே அதோட பேஸ் வந்து ஒரு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம், ஒரு லினக்ஸ் கர்னல் மேலே தான் அவங்க அப்ளிகேஷன் எல்லாமே பில்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ட்ரூத். ஓகேங்களா? ஒரு லினக்ஸ் கற்றுக்கிட்டா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. லினக்ஸ் வந்து ஒரு ஆட் ஆன் ஸ்கில்லு தான். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் இருக்கீங்கன்னா லினக்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ரிசியூமில் ஆட் பண்ணும்போது. அதே நீங்கள் டெவலப்பராக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் ஸ்கில்லாக இருக்கும் லினக்ஸ்ங்கிறது. ஓகேங்களா? தென் கம்மிங் டு நெக்ஸ்ட், லினக்ஸும் யூனிக்ஸும் ஒன்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்று கிடையாது. ரெண்டுமே ஒன்று கிடையாது. அதை பற்றி குழப்பிக்க வேணாம். யூனிக்ஸ் வந்து லினக்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது தான், டெவலப் பண்ணது தான் அலாங் வித் சி ப்ரோக்ராம். பட் ரைட் நவ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். அதான் மெயின் ரீசன். லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ், யூனிக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. யூனிக்ஸ் வந்து டெவலப்டு பை AT&T. லினக்ஸ் வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் கொலாபரேட் பண்ணி கிரியேட் பண்ணதான் லினக்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து யூனிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வச்சு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். எக்ஸாம்பிள் IBM ஆக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, AXன்னு சொல்லிட்டு. அது வந்து யூனிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லைசன்ஸ் பேஸ்ட். ஓகேங்களா? இங்கே வந்து லினக்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேங்களா? தென் கம்மிங் டு லினக்ஸ். லினக்ஸ் தான் கார்த்திக் பிளிங்க் பண்றீங்க, கொஸ்டின் இருக்கா? ஓ டவுட். நீங்க லினக்ஸ் அப்படின்றது ஐ மீன் யூனிக்ஸ்ன்றது ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னு சொல்றீங்களா? ஆமா, கைண்ட் ஆஃப். ஓகே ஓகே. ப்ரொப்ரைட்டரினா ஐ மீன் யூனிக்ஸ்லயும் வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் எனக்கு தெரியல. கதிர்வேல், sorry to interrupt, Kadirvel. We can have session for another 10-15 minutes. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து கடைசில கேட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஓகே முடிச்சுப்போம். Q&A லாஸ்டா கேட்டுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே யூனிக்ஸ் வந்து ப்ரிப்பரேட்டி. நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் எதாவது டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து லினக்ஸ் வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபைல் சிஸ்டம் எடுத்துக்கிறேன் லினக்ஸ்க்கு. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்தையும் கொண்டு போய் C:\, போட்டு C:\, Windows 32 அதிலே போட்டுருங்க. ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா C:\, அந்த அப்ளிகேஷன் ஒரு வந்து FTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல், கான்ஃபிகரேஷன் ஃபைல், அதர் மாடல்ஸ் எல்லாமே ஒரே ஃபோல்டரில் வந்து இதாக இருக்கும். பட் லினக்ஸில் அப்படி கிடையாது. லினக்ஸ் வரப்போ இங்கே ஃபைல் சிஸ்டம் வந்து ட்ரீ பேஸ்ட் மாடல். ஓகேங்களா? ட்ரீயோட டாப்ல வந்து ரூட் டைரக்டரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ரூட் அண்டர் த ரூட் தான் எல்லாமே தனியாக இருக்கும். ETCன்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். ETC நத்திங் பட் அது வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட கன்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே ETCல தான் இருக்கும். ஓகேங்களா? APTன்னு இருக்கும்.
ஏபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் வந்து எக்ஸிக்யூட்டபிள் எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து ட்ரீ சிஸ்டம், ஒரு ரூட் அண்டர் த ரூட் தான் ஒவ்வொன்றும் செக்ரிகேட் ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் டைரக்டரிஸ் எல்லாமே. ஓகேங்களா, விண்டோஸ் மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட முடியாது. தென் ஒன் செகண்ட். தென் இங்கே வந்து எப்படின்னா இது ஓப்பன் சோர்ஸ்னால யார் வேணாலும் எதனா டெவலப் பண்ணலாம் ஆன் லினக்ஸ் கர்னல். ஸோ அப்படி வரப்போ இங்கே வந்து லினக்ஸ் கர்னலில் வச்சு டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்கு. வி கால் இட் அஸ் டிஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க, டிஎஸ்டிஆர்ஓ, டிஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரோனா ஒன்றில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் லினக்ஸில் வந்து கிரியேட் பண்ண ஒவ்வொரு வேரியண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, அதில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிபிஎன், ரெட் ஹேட், ஆர்க் லினக்ஸ், அப்புறம் உபுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து டாப் வேரியண்ட், டாப் ஸ்டேபிள் வேரியண்ட். இதெல்லாம் எடுத்திங்கன்னா டாப் ஸ்டேபிள் வேரியண்ட். கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட்டு பேச்சஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, தென் லினக்ஸ் வந்து பெரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லினக்ஸ் வந்து ஃபைல் சிஸ்டம் வந்து 1 GB ஆரம்பிச்சு 12 MB வரைக்கும் இருக்கு. ஒரு லினக்ஸில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது வந்து 12 MB தான். அது வந்து லினக்ஸ் லிட்டில் கோர்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைஸ் வந்து வெறும் 12 MB. நீங்கள் நார்மலாக பூட்டபிள் பென்ட்ரைவில் போட்டு நீங்கள் போட்டு பூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் வரப்போ இப்போ வந்தீங்கன்னா கம்பேர் டு விண்டோஸ், லினக்ஸ் வந்து செக்யூர். ஏன்னா அதோட ஆர்கிடெக்சர் அப்படி. இங்கே வந்து எஸ்கலேஷன் ப்ரிவிலேஜ், அதாவது நார்மல் யூசர்லேருந்து ரூட் யூசருக்கான போகிறப்ப வந்து எஸ்கலேஷன் ப்ரிவிலேஜ் பண்ணுறது கஷ்டம், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேருந்து. அதனால அது ஒன் ஆஃப் த ரீசன். அதனால தான் செக்யூர். அதனால தான் நிறைய பேர் அதில் வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறாங்க செக்யூராக இருக்குன்ட்டு. தென் ஸ்ரீராம் ப்ரோ, ஏதோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? Yeah, sure, no problem. Go ahead, bro. Hello everyone. என் பேர் ஸ்ரீரா, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் டெக்டப்டிஸில். ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி தான் லினக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் யூசர்ஸ். பீப்புளாக நிறைய பேர் வந்து லினக்ஸ் வந்துட்டு இவ்வளோ வருஷம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்கர் ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் அவாய்டிங் விண்டோஸ், ஏன்னா டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ். அண்ட் செகண்ட் திங், எப்போ எல்லாருமே வந்துட்டு தே வாண்ட் டு கன்சியூம் த ரிசோர்ஸஸ். இப்போ முன்னாடி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சர்வர் வச்சுக்கிறது கிடையாது. தென் த லினக்ஸ் பேஸ்ட் ஆர் யூனிக்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் தான் வந்து நமக்கு சர்வர் விர்ச்சுவலைசேஷனாக மாறுச்சு. ஸோ இப்போ நீங்கள் VMware எடுத்தா கூட அது ஒரு பேஸ் ஆஃப் லினக்ஸ் தான். ஒரு ஆரக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ப்ராபப்ளி. ஆரக்கிள் வர்ச்சுவல் பிசின்னு மைக்ரோசாஃப்ட்ல ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, விச் யூ கேன் ரன் நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயே ரன் பண்ணலாம், இன்னொரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி. மெயின்லி அது எதுக்குன்னா சர்வர் ஒரு ரிசோர்ஸை ப்ராப்பராக கன்சியூம் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி திங் நீங்கள் வந்து லினக்ஸ்லேயே பண்ணலாம். ஸோ லினக்ஸ் இஸ் நவ் லினக்ஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிகர் திங். நீங்களே ஒரு க்ளவுட் கிரியேட் பண்ணலாம் வித் ரெட் ஹேட். ஆக்சுவலி முன்னாடிலாம் லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாக தான் இருந்துச்சு. பட் லேட்டர் வந்துட்டு ரெட் ஹேட், ஃபெடோரா அவங்கெல்லாம் வந்துட்டு தே காட் காப்பிரைட் வாங்கிட்டு தே ஸ்டார்டட் செல்லிங் தி ப்ராடக்ட்ஸ் ஆஸ் அ ப்ராப்பர் வாய்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில எல்லாருக்கும். அதே மாதிரி லினக்ஸ் வந்துட்டு நீங்க நாட் ஒன்லி நம்ம இப்போ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி அது வெறும் CLI பேஸ்ல தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் நவ் வந்துட்டு லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. நீங்க வந்து GUI யூஸ் பண்ணலாம் அதுல, அண்ட் பெட்டர் வெர்ஷன்ஸும் நிறைய ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மெயினா வந்து லினக்ஸ் வந்துட்டு கர்னல் வண்டி தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு லினக்ஸ்ல வந்துட்டு லாட் ஆஃப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ், கோட் எழுதுறவங்க, அவங்க தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து உபுண்டு பத்தி, ஐ மீன் லினக்ஸ் பத்தி நல்லா தெரியணும்னா தேர் ஆர் உபுண்டு சைட்ல நீங்க போனீங்கன்னா தே ஆர் கிவிங் நியூ OS ஃபார் பீப்புள் டு கம் அண்ட் டெஸ்ட் இட் அண்ட் ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க பக்ஸை. அதே மாதிரி நீங்க வந்துட்டு கரியரா வந்துட்டு ஒரு லினக்ஸ் எடுத்துக்கணும்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் டூ RHEL சர்டிஃபிகேஷன் ஆர் ஓப்பன் ஸ்டாக் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ லினக்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி உங்களுக்கு போகும். ஸோ நவ் இஃப் ஐ கம் டு வர்ச்சுவலைசேஷன், ஏன் வர்ச்சுவலைசேஷன் வந்துச்சு? பிகாஸ் முன்னாடிலாம் டேட்டா சென்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஸ்விட்சஸ் இருக்கும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ உங்களுக்கு காஸ்ட் அதிகம், எல்லாமே அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ வாட் ஹேப்பன், 1962 IBM they created a system called Z/VM. அது எப்படின்னா ஒரே சிஸ்டம் தான் இருக்கும், ஆனா அந்த ஒரே சிஸ்டத்துல ஒரு பார்ட் வந்துட்டு
ஃபார் அந்த காலத்துல வந்து மெயின் ஃப்ரேம் நிறைய இருந்துச்சு, அவங்களோட பேஸ்ட் வாய்ஸ் தான் அதுல ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு டேட்டாபேஸ்க்கு யூஸ் ஆகும், ஒரு பார்ட் வந்து நெட்வொர்க்கிங்க்கு யூஸ் ஆகும், ஒரு பார்ட் வந்துட்டு அவங்களோட சர்வருக்கு யூஸ் ஆகும், இன்னொரு பார்ட் அதுக்கேற்ற ஃபைல் சிஸ்டம்க்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் 2005ல தான் VMware வந்துட்டு அஃபீஷியலா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தே ரிலீஸ்ட். அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணது காரணம் எதுக்குன்னா, நான் என்ன பண்றாங்க, இப்போ ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்துட்டு 2 சாக்கெட் இருக்கு, 36 CPU இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்துட்டு நீங்க வெறும் விண்டோஸ் போட்டுட்டு இல்லைன்னா ஒரு லினக்ஸ் போட்டுட்டு ஒரே ஒரு சர்வர் ரன் பண்றதுக்கு நான் அதுல வந்துட்டு அந்த பிசிக்கல் லேயர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றேன். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா அந்த பிசிக்கல் லேயரை ஃபுல்லா இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை டைனி பிட்ஸா மாத்திடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த 36 CPU நீங்க வந்து 4 CPU ஒரு 8 சர்வர் கிரியேட் பண்ணலாம். ஸோ யூ ஆர் யூசிங் த ரிசோர்ஸ் அண்ட் யூ ஆர் ரெடியூசிங் தி டேட்டா சென்டர். இது உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும், மேனேஜபிலிட்டி ஈஸி. எல்லாமே நீங்க சிங்கிள் பேன் ஆஃப் விண்டோலயே பாத்துக்கலாம், எல்லாமே ஈஸியா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மேனேஜபிலிட்டி ரொம்ப ஈஸியாயிரும். உங்க நெட்வொர்க் நிறைய வந்துட்டு நெட்வொர்க்கிங்ஸும் உங்களுக்கு கம்மியா இருக்கும், மேனேஜபிலிட்டி ரொம்ப விசிபிலிட்டியும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சர்வர் வெர்ச்சுவலைசேஷன் வந்துட்டு மல்டி லெவல்ல போயிடுச்சு. நவ் எப்படின்னா நீங்க வந்துட்டு கிளவுடே கிரியேட் பண்ணலாம், நீங்களே வந்து AWS மாதிரி ஒரு சர்வர் வெர்ச்சுவலைசேஷன் கொண்டு வரலாம். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனிஸ் VMware அண்ட் Hyper-V. பட் தெர் ஆர் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹைப்பர்வைசர் தான் அந்த பிசிக்கல் லேயரை வந்துட்டு மாத்தி விடும். ஸோ இந்த ஹைப்பர்வைசர் வந்துட்டு பிசிக்கல் லேயரை பண்ணும் போது தேர் 2 டயர் இருக்கு ஹைப்பர்வைசர்ஸ். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹைப்பர்வைசர் வந்துட்டு பிசிக்கல் டைரக்டா நீங்க அந்த பிசிக்கல் லேயர்லயே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இட் வில் கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ராக்ட் தி பிசிக்கல் லேயர். டயர் 2 ஹைப்பர்வைசர்னா நம்ம Hyper-V மாதிரி யூ ஹாவ் டு இன்ஸ்டால் விண்டோஸ், அதுல ஒரு சர்வீஸா தான் நீங்க வந்துட்டு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும். ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் அனதர் செகண்ட் லேயர்ல தான் உங்களுக்கு இந்த வர்ச்சுவலைசேஷன் வருது. ஸோ இதுதான் Tier 1 அண்ட் Tier 2 ஹைப்பர்வைசர்ஸ் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நீங்க மேனேஜ் பண்றதுன்றது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒன்னு இருக்கும். பட் கரியர் வைஸ் நான் சொல்லணும்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் நவ் பெரிய பெரிய VMware இருக்கு, Hyper-V இருக்கு. பட் நீங்க இன்னும் நல்லா வேணும்னா நீங்க ஓப்பன் ஸ்டாக் படிக்கலாம். ஓப்பன் ஸ்டாக் இஸ் மாடர்ன் வர்ச்சுவலைசேஷன் ஆஃப் திஸ் ஒன் விச் ஹேஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியால கம்மியா தான் இருக்கு, பட் இட்ஸ் கம்மிங் இன் இந்தியா. அப்ராட்ல நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இஃப் யூ ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் லினக்ஸ்ல போயிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டாக் வர்ச்சுவலைசேஷன் இன்ஜினியரா நீங்க போகலாம். RHCLயும் அவனுக்குன்னு தனியா ஒரு வர்ச்சுவலைசேஷன் இருக்கு. நீங்க AWS பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுது ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ESXi தான், Zen சர்வர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ரன் ஆகிற அஜூரும் வந்துட்டு தே கொலாபரேட்டட் வித் லினக்ஸ் ஒரு டிஸ்ட்ரோட அவங்களோட அஜூர் அது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆரக்கலும் அவனோட ஆரக்கல் பேஸ்ட் லினக்ஸ் பேஸ்ட் சர்வர் வெர்ச்சுவலைசேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எனக்கு மோர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும், பிகாஸ் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஓகே ஹரிஷ், நம்ம கொஸ்டின்ஸ் செக்ஷன் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஸ்டின் எடுத்துட்டு தென் வி மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக். யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேலே வாங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஸ்ரீராம், நான் ஒரு கொஸ்டின் பண்ணுறேன், நீங்கள் கேட்க கேளுங்க கதர். I'll go after that. நீங்க கேளுங்க சங்கர், I'll go after. ஓகே சார், இப்போ நீங்கள் Hyper-V ஹைப்பர்வைசர் பற்றி பேசுனீங்களா? Hyper-V இதெல்லாம் VMwareல இருந்துட்டு டெக்னிக்கலாக எந்த வகையிலேருந்து டிஃபர் ஆகுது? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு கீழே இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு புரியும். பட் ஒரு ஃப்ரெஷர் லெவலில் சொல்லணும்னா நீங்கள் வந்துட்டு அது எந்த மாதிரி டிஃபர் ஆகுதுன்னு சொல்லுவீங்க? Hyper-Vக்கும் VMwareக்கும் நான் கேட்கணும். ஆமாம். Hyper-V வந்துட்டு Tier 2 ஹைப்பர்வைசர் ஆக்சுவலி. VMware வந்து Tier 1 ஹைப்பர்வைசர். நான் பேசிக்கா அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு சர்வர் வெர்ச்சுவலைசேஷன்ன்றது இந்த ஹைப்பர்வைசர்ல தான் இருக்கு.
அது வந்து டியர் 1 டியர் 2 சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு வெறும் இந்த சர்வர் கொண்டு வந்து வைக்கிறீங்கல்ல ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் மேலேயே நீங்க அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த சிபியூ மெமரி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து டியர் 1 ஹைப்பர்வைசர். அதுதான் VMware. மார்க்கெட்லயே இப்போ நம்பர் 1 அவங்க தான். அதே மாதிரி செகண்ட் டியர் 2னா நீங்க ஒரு ஓஎஸ்ல இருந்து இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த விண்டோஸ் வந்து அதுல வந்து ஹைப்பர்வின்னு ஒரு ரோலை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தான் இட் ஸ்டார்டட் கலெக்டிங் தி பிசிக்கல் ரிசோர்சஸ். ஸோ இதுதான் டியர் 1 அண்ட் டியர் 2 ஹைப்பர்வைசர்ஸ். அண்ட் ஹைப்பர்விக்கும் VMwareக்கும் இதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு இன்னும் நிறைய ஹைப்பர்வைசர் பத்தி தெரியணும்னா AHV இருக்கு, இப்போ நியூட்டானிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ஹைப்பர்வைசர் தான், அதுவும் வந்துட்டு டியர் 1 ஹைப்பர்வைசர் தான். ஆரக்கிள் வந்து டியர் 2 ஹைப்பர்வைசர். ஏன்னா நீங்க ஒரு ஆரக்கிள் OS இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருக்கிற OS நீங்க ரிலீஸ் பண்ணாதான் அந்த பிசிக்கல் ரிசோர்ஸ் அது எடுத்து நமக்கு கொடுக்கும். அந்த கொடுக்கும் போது தான் நம்ம வந்துட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா மாத்த முடியும். ப்ரோ ஆக்சுவலா என் கொஸ்டினான்னு தெரியல, பட் எனக்கு டவுட் இது என்னன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்றது அவ்வளோ பீக்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டாக்கர் அப்படின்றது ஆக்சுவலா விர்ச்சுவலைசிங் த ஹார்ட்வேர் இஸ் மோர் டஃபர் தென் விர்ச்சுவலைசிங் த சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்னால தான் டாக்கர் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. கேன் வி இன்க்ளூட் டாக்கர் இன் அவர் செஷன் ஆல்சோ? இஸ் இட் ஃபைன் ஆர் நாளைக்கு என்ன கவர் சொல்றீங்க? பண்றோம் கதிர்வேல். நாளைக்கு மைக்ரோ சர்வீஸ் அண்ட் கண்டெய்னரைசேஷன் அதை பத்தி நான் பேசுவேன். ஓகே ஓகே ஓகே. அண்ட் தென் அவர் சொன்னார்ல இந்த தியேட்டர் விர்ச்சுவலை ஹைப்பர்வைசர் அப்படின்றதுல வந்து நீங்க ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அவ்வளவுதான். நான் ட்ரை பண்ணி காலேஜ் டைப்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் விர்ச்சுவல் பாக்ஸ். அது நீங்க ஃப்ரீ தான், நீங்க பர்சனலா யூஸ் பண்ணணும்னா லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணலாம். அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஏன் வர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதை விட நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்றது VMware ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவேன். வர்ச்சுவல் பாக்ஸ் வந்துட்டு இனிஷியலா வந்த டைம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஒரு யூசருக்கு வந்துட்டு அப்பதான் வர்ச்சுவல் பாக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணி அது வந்து மார்க்கெட்ல நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வர்ச்சுவல் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இட்ஸ் கம்பேட்டபிள் வித் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் அந்த டைம்ல. பட் VMware ஒர்க் ஸ்டேஷன் இனிஷியலா ரிலீஸ் பண்ணது வெறும் விண்டோஸ் கொண்டு தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் மூவிங் டு நிறைய பேர் வந்துட்டு வர்ச்சுவல் பாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க சில கம்பெனிஸ்ல. ஆக்சுவலி கதிர்வேல், நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்களே, குர்பன்டீஸ் யூஸ் பண்ணலாமே எதுக்கு VMwareலாம் சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீராம் வந்து பேசுறப்ப டேட்டா சென்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது, பார்த்துருக்க மாட்டீங்க. யூடியூப்ல போயிட்டு கூகுள் டேட்டா சென்டர்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். பார்த்தீங்கன்னா நிறைய பீரோவை அடுக்கி வச்சிருப்பானுங்க. அது வந்து பீரோ இல்லை, அது வந்து ஒரு வந்து ப்ராடக்ட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாக். அது அதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ், ரவுட்டர் எல்லாமே ஃபிசிக்கல் டிவைஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டியான சைஸுக்கு இருக்கும். டேட்டா சென்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டர் சைஸ் எப்படி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்ம ஊர்லலாம் காலனி இருக்கும்ல, ஸோ அந்த காலனி அளவுக்கு அதோட ஒரு டபுள் சைஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, ஒரே நாளில் வந்து எத்தனை பேர் அப்லோட் பண்ணுறாங்க? நிறைய பேர் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனேன்னா என்னோட ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, as well as நான் ஹார்ட் டிஸ்க் போகிற சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிசிக்கலாக வாங்குற சைஸுமே. ஓகேங்களா? அதனால ஒரே ஓஎஸ்ல வந்து ஒரே பாக்ஸ் வந்து விஜுவலைஸ் பண்ணா எனக்கு வந்து இந்த ஃபிசிக்கலுக்கான இடம் குறையுது. ஓகேங்களா? ஸோ நான் 10 சர்வர் போடுற இடத்துல ஒரு சர்வர் போட்டு அந்த ஒரு சர்வருக்குள்ள வந்து உங்க குர்பன்டீஸை வந்து ரன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ விஜுவலைசேஷன் வந்து இடத்த குறைக்குது. பிசிக்கல் சர்வர் போடாம விஜுவலைஸ் பண்ணி அந்த இடத்த குறைச்சி நம்மளுக்கு எல்லாத்தையும் செட்டில் அவுட் பண்ணி கொடுக்குது. அதான் அதுக்கான விளக்கம். அதுக்கு ஆக்சுவலி இன்னொரு வரும். ஸோ நீங்க கேட்டீங்களா கியூபர்னெட்டிஸ் VMs இந்த காலத்துல வந்துட்டு இதுக்கு ஸ்டில் வந்து நம்மளோட மெயினான சர்வர்ஸ் வந்து பிசிக்கல் தான் தேவைப்படுது. ஒரு ஃபைல் சர்வரா இருந்தாலும் நீங்க கியூபர்னெட்டிஸ் யூஸ் மேக்ஸிமம் கியூபர்னெட்டிஸ் நவ் டெவலப்பிங் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஐ திங்க் மோர் ஆஃப் டெவலப்பர்ஸ் அண்ட் டெஸ்டிங் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்டில் மெயின் அதர் சர்வீசஸ்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, அதை நீங்க கியூபர்னெட்டிஸ் இப்போ ஒரு MongoDB இருக்கு, ஒரு SQL இருக்கு, அதை நீங்க வந்துட்டு ஒரு கியூபர்னெட்டிஸ்ல ரன் பண்ணிட்டு ஒரு டாக்கர் கிரியேட் பண்ணிட்டு கியூபர்னெட்டிஸ் ரன் பண்ணோம்னா தட் இஸ் ஒன் ஆஃப் தி குட் திங். நம்ம பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்லை. இப்போ ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆன்லைன்
ஃபார்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா டிரான்சாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் வர்ச்சுவல் விஎம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இன்னும் கியூபர்நெட்டிஸும் டாக்கரும் அந்த அளவுக்கு வரலன்னு தான் நினைக்கிறேன் நான். என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஐ மீன் ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர் புரியும். ஐ மீன் உங்க ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது ப்ரோ. என்ன எப்படி இருந்தாலும் வந்து அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம கடைசியில வந்து ஐ மீன் அந்த டாக்கர்ஸ் எவ்ரிதிங் வந்து கடைசியில விர்ச்சுவல் மிஷின் தான் ரன் பண்ணும். இல்ல நான் அதே இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இஃப் யூ சி வந்து 2000 2003 2005ல வந்து வர்ச்சுவலைசேஷன்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்து வர்ச்சுவலைசேஷனை இது பண்ண ஆரம்பிச்சு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிசிக்கல் சர்வரும் யாருமே வந்து ஒரு சர்வரோ இல்ல ஒரு பாக்ஸோ யூஸ் பண்றது கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பாக்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம்னா கோவிடுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு லேப்டாப் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, VDI டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு நீங்க எங்க இருந்து வேணாலும் உங்க சிஸ்டம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ரெடியூசஸ் த ரிசோர்ஸ், கரெக்ட்? ஸோ நீங்க டவுன் ஆக வர நீங்க ஒரு ஜென்ரேஷன் வர எவ்ரிபடி கோஸ் டு த நியூ டெக்னாலஜி. இப்ப பாத்தீங்கன்னா AWS அஸ்யூர்ல நிறைய பேர் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்ப வந்து கொஞ்சம் பூம் ஆயிட்டு வராங்க. ஸோ வர்ச்சுவலைசேஷன் கம்மி ஆயிட்டு இருக்கு. மேபி இந்த ஃபியூச்சர் ஏன் டாக்கர் மோரா இன்னும் பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இட் வில் எலிமினேட் தி VM ப்ராசஸ் ஆக்சுவலி. ஹாய் சந்தோஷ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. எனக்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ லைக் வர்ச்சுவலைஸ் பண்ணி லைக் ஒரு நம்ம ரிசோர்ஸ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண தேர் மேக்கிங் மல்டிபிள் பாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து வர்ச்சுவலைஸ் பண்ணி மல்டிபிள் சர்வர்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 சர்வர்ஸ் இல்லை எப்படியோ நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம மல்டிபிள் சர்வர்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க எல்லாமே? அதுக்கு வந்துட்டு ஒரு பேனல் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு VMware எடுத்துக்கிட்டீங்கன்னா VMwareல வந்துட்டு யூ ஹேவ் ஆப்ஷன் கால் vCenter. இப்போ நான் மல்டிபிள் ஒரு ஹோஸ்ட்டை நான் வந்துட்டு லாகின் பண்ணும்போது எனக்கு ஒரு வெப் கன்சோல் இருக்கும். அந்த வெப் கன்சோல்ல எனக்கு வந்துட்டு அதுல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, எவ்வளோ VMs இருக்கு, அந்த VMs வந்துட்டு நீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் VMs அதுலயே இருக்கும். ஐ மீன் அந்த நம்பர் ஆஃப் நீங்க ஸ்பிளிட் பண்ண சொன்னீங்களா, ஒரு 50 VM இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு VMையும் அதே ஒரு பேனல்லயே கிளிக் பண்ணிட்டு ஒரு வெப் கன்சோல் வந்துட்டு ஒரு GUI வெப் கன்சோல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரீன் மாதிரி வந்துடும். யூ ஹேவ் ஆல் த ஆக்சஸ் ஃப்ரம் ஒரு நீங்க ஒரு லேப்டாப் ஆன் பண்ணீங்கன்னா எப்படி பயோஸ்குள்ள போறீங்களோ அதே மாதிரி ஒரு VMையும் நீங்க ஒரு வெப் கன்சோல் வழியா நீங்க அந்த பயோஸ்ல இருந்து ஃபுல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கன்சோல்லயே வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க்கிங் செப்பரேட்டா இருக்கும், ஸ்டோரேஜ் செப்பரேட்டா இருக்கும், எல்லாத்துக்குமே அதுலயே டீடைல்ஸ் இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்பிளிட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க தெர் ஆர் சம் லேப்ஸ் இருக்கு, எமுலேட்டர்ஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணா dell.comல நீங்க அந்த டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் தெரியும். இனி வரைக்கும் நீங்க உங்க லேப்டாப்லயே ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ESXi ரன் பண்ணலாம். அதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி அந்த பேனல் இருக்குன்னு தெரியும். எல்லாமே சிங்கிள் பேனல் தான். இப்ப நான் வந்து நிறைய ஹோஸ்ட் வச்சிருந்தேன்னா எனக்கு காமனா ஒரு vCenterன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஸோ அதுல யூஸ் பண்ணுவேன். இதே நான் வந்துட்டு ஒரு Nutanix சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு Prismன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆனா எல்லாமே வந்துட்டு யூ டோன்ட் நீட் டு இன்ஸ்டால் இன் எனிவேர். இட்ஸ் அ வெப் கன்சோல். உங்களுக்கு என்னைக்கா ப்ரௌசர் ஏதோ லினக்ஸ்ல ஒரு ப்ரௌசர் கிடைச்சா கூட யூ கேன் லாகின் அண்ட் மேனேஜ் எவ்ரிதிங் ஃப்ரம் a single pane of view actually. ஓகே. இப்போ vCenter அதெல்லாம் வந்து விண்டோஸ் ஓஎஸ்க்குன்னு இதுவா இல்லை லைக் ஃபார் லினக்ஸ் ஆல்சோ லைக் இல்ல நீங்க vCenterன்றது மேனேஜபிள் சாஃப்ட்வேர், ESXiன்றது நீங்க அதுல இன்ஸ்டால் பண்ற OS ஆக்சுவலி அதுதான் ஹைப்பர்வைசர். ESXiன்றது தான் ஹைப்பர்வைசர், vCenterன்றது ESXi மேனேஜ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் தட் வே. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க? நான் மாறிட்டேன். கேன் யூ ஆஸ்க் த கொஸ்டின் அகைன்?
ஒரு நீங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசோர்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வர்ச்சுவலைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அ ஃபிசிக்கல் சர்வர், அதுலேருந்து எப்படி Okay. வர்ச்சுவலைஸ் பண்ணுறோம். I will tell you an example which I am working now actually. ஒரு பேங்க் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 36 சர்வர் இருந்துச்சு, 36 பிசிக்கல் சர்வர்ஸ். ஒரு 10 சர்வர் வந்து 5 சர்வர்னு வச்சுக்கோங்க. அடுத்த 10 சர்வர் வந்துட்டு தேர் பேங்கிங் அப்ளிகேஷன் சர்வர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 சர்வர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு இதை வந்து நான் 3 சர்வரா மாத்துறேன். 20 சர்வரை நான் 3 சர்வரா மாத்த போறேன். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு VMware ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 சர்வர்ல ESX இன்ஸ்டால் பண்றேன். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதுல வந்துட்டு எனக்கு ஒன்ஸ் நான் ESX இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு வந்து இந்த வந்துடும், உங்களுக்கு அந்த கன்சோல் வந்துடும், வெப் கன்சோல். நீங்க IP அசைன் பண்ணிட்டு அதுக்கு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க vCenter ஒரு VM வந்துட்டு ஒரு ஹோஸ்ட்ல ஒரு VM கிரியேட் பண்ணணும். நீங்க VMஓ இல்லைன்னா ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனாவோ நீங்க கிரியேட் பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 சர்வரும் ஸ்பிளிட் ஆயிடும். 3 சர்வர்லயும் நீங்க வந்துட்டு அந்த 20 சர்வரை கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணும், எல்லா சர்வரும் வந்துட்டு 3 சர்வரும் நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கிளஸ்டரை மேனேஜ் பண்றதுக்காக தான் vCenter யூஸ் பண்றோம் நம்ம. நான் சொல்றது VMware சைட்ல, பட் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ 3 சர்வரையும் நான் வந்துட்டு vCenterக்குள்ள போட்டுருவேன். ஸோ 3த்தையும் நான் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு 3 ரிசோர்ஸோடதையும் மேனேஜ் பண்றது அந்த vCenterன்னு வந்துடும். ஸோ இந்த 20 சர்வரும் நான் 3 சர்வரா மாத்தியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணும், அந்த 20 சர்வரையும் சின்ன சின்ன VM நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு ஹோஸ்ட்லயும் நான் அதுக்கேற்ற மாதிரி VM கிரியேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வர்ச்சுவல் ஸ்விட்ச் கிரியேட் பண்ணணும். அது கொஞ்சம் இன்னும் டீப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும், பட் பேசிக்கா இதுதான். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் அந்த 3 சர்வரையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்லயும் நீங்க வந்து ஒரு மானிட்டர் கீபோர்டை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா நான் இப்ப வந்து என்ன பண்றேன், எனக்கு எல்லா சர்வரும் எனக்கு இந்த 3 சர்வர்ல இருக்கு. இந்த 3 சர்வரையும் நான் இந்த vCenterன்ற இதுல எல்லா சர்வரையும் மேனேஜ் பண்ணிப்பேன். ஐ டோன்ட் நீட் டு கோ டு பிசிக்கலா போயிட்டு நான் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ரிமோட்டாவே உட்காந்துட்டு எல்லா சர்வரையும் மெயின்டைன் பண்ணலாம். எனி சர்வர் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆனா கூட என்னால இமீடியட்டா ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் ரிசோர்ஸ் கன்சியூமிங்கும் சரி, மேனேஜபிலிட்டியும் சரி. இதனால தான் வர்ச்சுவலைசேஷன் வாஸ் ஸ்ட்ராங். ஆக்சுவலி புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு, இல்லை வேற மாதிரி ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? புரிஞ்சுது. அதான் ஒரு 80% ஒரு ஐடியா கிடைச்சிது. ஓகே. இல்ல அதுதான் சொல்றேன், VMware ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ட்ரையல் வெர்ஷன்ஸ் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க பிசிலேயே போட்டு யூ கேன் பிளே அரவுண்ட் ஆக்சுவலி. அண்ட் உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அங்க போயிட்டு யூ ஹேவ் லாட் ஆஃப் நாலேஜ் ஆன் எனிதிங் ஆக்சுவலி. VM Player லிங்க் வந்து நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது லைசன்ஸ் ஃப்ரீ தான். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, தேங்க்யூ. ஹாய் பிரபு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நான் ஒர்க் பண்ணி அந்த VML நான் வந்து பெரிய பெனிஃபிட்டாக பார்த்தது எப்படின்னா, ஜஸ்ட் ஆட் பண்ண தான் வந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஓவர் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் வந்து ரிசோர்ஸை வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து 48 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈச் 5 ஒரு சர்வருக்கு வந்து 10 கோர்ஸ் வேணும்னா நீங்கள் 100 சர்வர்ஸ் கூட ப்ரொவிஷன் 10 சர்வர்ஸ் கூட ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 100 கோர்ஸ் இருந்தாலும் வந்து ஆனால் ஒரு 30 டைமில் யூட்டிலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஓவர் ப்ரொவிஷன் பண்ணலாம். அது ஒரு மேஜராக பார்த்தேன். இன்னொன்று என்ன வந்து லைசன்சிங் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த நீங்கள் இப்போ SQL சர்வர், ஆரக்கிள் இதெல்லாம் போகும்போது வந்துன்னா இந்த காஸ்ட் பர் கோர் தான் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை மிஷின் அதில் ரன் பண்ணுறீங்க அப்படின்றது கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அந்த இதில் பெனிஃபிட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா API ஈஸியாக பண்ணிக்கலாம், க்ளோன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சர்வரை போட்டு டக்குன்னு ஒரு 10 சர்வர் க்ளோன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இதே இது வந்து ஃபிசிக்கலில் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஒரு சேஞ்ச் என்னன்னா, Oracle லைசன்சிங் ஸ்டில் காஸ்ட் அதிகம் தான். பிகாஸ் நீங்க எவ்வளவு ஹோஸ்ட் வச்சிருக்கீங்களோ அவ்வளோ ஹோஸ்ட்டுக்கும் நீங்க எவ்வளவு கோர்ஸ் இருக்கோ எல்லா கோர்ஸுக்கும் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ லைசன்சிங் மாடல் ஒரு மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, when you are creating a cluster on host, the pricing is increasing actually.
எக்ஸாக்ட்லி. பட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஓவர் பொசிஷன் பண்ணும்போது அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும் சொல்றேன். இல்ல பட் பட் எப்படின்னா ஓவரால் நீங்க காஸ்ட் வந்துட்டு நீங்க நார்மலா பிசிக்கல் சர்வர் வைக்கிறத விட வர்ச்சுவல் சர்வருக்கு காஸ்ட் அதிகமாச்சு. இல்லை அதில் ஒரு கேல்குலேட்டர் இருக்கு. ஓகே இப்போ வந்து நீங்க ஒரு 4 கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து உள்ளத வந்து ஒரு 4 சர்வர் ரன் பண்ணலாம். ஆக்சுவலா மீன் 4 ஈச் 2ல ரன் பண்ணலாம் நீங்க. ஓகேவா கோர். ஆனா என்ன எல்லாம் ஒன்னா யூட்டிலைஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இல்ல ஈவன் இல்ல தோ வந்து நீங்க அதுதான் ஆக்சுவலி யூ ஹாவ் டு சப்மிட் அஃபினிட்டி ரூல். நீங்க வந்துட்டு யூ ஹாவ் டு சென்ட் them the report, then only they will give you the license actually. Because எக்ஸாக்ட்லி அது கிளஸ்டர் yeah, இருக்காது. because ஆமா சாரி, cluster இட்ஸ் கோ டீப்பர் ஆக்சுவலி. தட்ஸ் ஃபைன். இப்போ இன்னொன்னா வர்ச்சுவலைசேஷன்ல புது டெக்னாலஜி என்ன வந்திருக்குன்னா இது ஹைப்பர் வீன்ஸ் ஹெச்ஏன்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் கன்வெர்ட் சொல்யூஷன். இது எப்படி இப்படி பண்ணுதுன்னா இன்னும் வந்துட்டு சர்வர் வர்ச்சுவலைசேஷனை இன்னும் ஈஸியா ரெடியூஸ் பண்றாங்க. எப்படின்னா இப்போ ஒரு லேப்டாப் இருக்குங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹெச்டி யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சைஸ் தேவை, அதனால இது இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹெச்ஏ வந்து ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்துட்டு சர்வர்லயே இருக்கும். நீங்க தனியா ஸ்டோரேஜ் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா நீங்க தேவையில்லாம வெளியில இருந்து எடுக்க தேவையில்லை, சர்வர்லயே எல்லாமே இருக்கும், எல்லாமே ப்ரொவிஷன் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் பிரபு சொன்ன மாதிரி ஒரு வர்ச்சுவலைசேஷன் என்விரான்மெண்ட்ல ஒரு சர்வர் ஒரே ஹோஸ்ட்ல தான் ஒரே ஹோஸ்ட்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு மதர் போர்ட் ஃபெயில் ஆயிடுச்சோ இல்லைன்னா ஒரு மெமரி போயிடுச்சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த விஎம் வந்துட்டு இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து டவுன் டைமே இருக்காது. என்னைக்குமே வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து டவுன் ஆகும்னு நீங்க சொல்லவே முடியாது. ஸோ ஈவன் பிசிக்கல் ஃபெயிலியரா இருந்தா கூட ஒரு கிளஸ்டர்ல விஎம்ஸ் வந்துட்டு முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிடும். அதே மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜி வேணும்னா ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 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 மெஷினை வந்துட்டு நான் இன்னொரு இடத்துல அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவேன் இன்னொரு ஹோஸ்ட்ல. இது சர்வர் வர்ச்சுவலைசேஷன்ல பண்ண முடியும். நான் வந்துட்டு அப்படியே இப்ப இந்த மெஷின் இந்த சர்வரும் போய் அந்த மெஷினும் போனா கூட எனக்கு இமீடியட்டா இன்னொரு சர்வர்ல அது கண்டிப்பா ரன் ஆயிட்டே இருக்கும். அது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே ரன் ஆயிட்டு இருக்கும். இதே வந்துட்டு பிசிக்கலா ஒரு சர்வர்ல விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வராது. இதுதான் சர்வர் வர்ச்சுவலைசேஷன் அட்வான்டேஜ். நோ மோர் டவுன் டைம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு என்னைக்குமே வந்து ஷட் டவுன் ஆகாது. மேனேஜபிலிட்டி ஈஸி. இந்த ஹைப்பர் கன்வர்ஜ் எப்படின்னா இது ஒரு ஸ்டோரேஜ் லேயர், அதுக்கு மேலேயும் ஒரு வந்து சர்வர் லேயர். ஸோ எல்லாமே காம்பாக்டா இருக்கும். எப்படின்னா நீங்க ஒரு பிசியை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிசி வந்து டைரக்ட் அட்டாச் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஹைப்பர் கன்வர்ஜ்ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மெயினான கம்பெனி வந்து நியூட்டானிக்ஸ் அண்ட் விஎக்ஸ்ரே. ஸோ இந்த ரெண்டு கம்பெனி தான் டாப் கம்பெனிஸ் தோஸ் மார்க்கெட்ல இப்ப. ஸோ இது வந்துட்டு இன்னும் மேனேஜபிலிட்டி உங்களுக்கு ஈஸி. விஎக்ஸ்ரேல வந்து விஎம்வேர்ல தான் ரன் ஆகுது. அதுக்கோட மெயின் சர்வீஸ் வந்துட்டு விசான் சொல்லுவாங்க. விசான் இஸ் அ சர்வீஸ். அந்த நம்ம சர்வர்ல இருக்கிற டிஸ்கஸ் எல்லாம் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு லாஜிக்கல் பூலா எடுத்துக்கும். இப்ப நீங்க நம்ம லேப்டாப்ல ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும், அது சி அண்ட் டியா பிரிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இது என்ன பண்ணும்னா ஒரு மல்டிபிள் சர்வர்ஸ்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு டிஸ்க் குரூப் கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த டிஸ்க் குரூப்ல என்ன ஆகும்னா நீங்க ஒரு இடத்துலயும் ஒரு விஎம் கிரியேட் பண்ணும்போது இது வந்து செகண்டரி காப்பி வந்துட்டு இன்னொரு சர்வர்ல இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா இப்போ ஒரு சர்வர் போனா கூட உங்களுக்கு இன்னொரு சர்வர்ல எல்லா டேட்டாவும் இருக்கும், உங்களுக்கு அப்பயும் வந்து எதுவுமே இருக்காது. இதுக்கும் நார்மலா இருக்கிற விஎம் நார்மலா யூஸ் பண்ற சர்வர் வர்ச்சுவலைசேஷன் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த சர்வர் வர்ச்சுவலைசேஷன்ல நீங்க எது ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணணும்னா நீங்க செப்பரேட்டா ஒன்னு வச்சிருக்கணும். செப்பரேட்டா ஒரு ஸ்டோரேஜ் வச்சு நடுவில் ஸ்விட்ச் வச்சு அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நார்மலா வர்ச்சுவலைசேஷன்ல ஸ்டோரேஜ் கிடைக்கும். பிகாஸ் நீங்க ஒரு 30 டிபி 40 டிபிலாம் ஒரு சர்வர்ல வச்சிருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயினா சிபியூ மெமரி தான் தேவை, கம்ப்யூட் பவர் தான் தேவை. ஸோ அதனால நீங்க எக்ஸ்டர்னலா போடுவீங்க. அதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் ஹைப்பர் கன்வர்ஜன் சொல்றாங்க. ஏன்னா இது ஸ்டோரேஜையும் சர்வர் வர்ச்சுவலைசேஷனையும் ஒரே பாக்ஸ்ல கொண்டு வந்துரும். இதை பத்தி நான் வேணா இன்னும் டீப்பா அப்புறமா பேசுறேன். ஓகே, ஸ்பீக்கர் பேனல் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. யாராச்சும் ஃபாலோவர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் கிளவுட் சம்பந்தமா இந்த விர்ச்சுவலைசேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அது சம்பந்தமா இருந்தாலும் நீங்க வரலாம். ஸ்ரீராம் who has experience in AWS as well.
நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேலே வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒரு சின்ன ரீசெட் மட்டும் கொடுத்துட்றேன் கைஸ். டெக்கீஸ் ஃபார் டெக்கீஸ் சேனலில் நம்ம டெய்லி ஒரு டெக் டாபிக்ஸ் எடுத்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ 5 டேஸில் 5 டெக் டாபிக்ஸ். மோஸ்ட்லி ஃப்ரைடேல வந்து ஆஸ்கஸ் எனிதிங் ரிலேட்டட் டு ஐடி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், ஜாப், கெரியர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம். குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் அடுத்தடுத்த மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணும்போது வரும். ஸோ மார்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்க எதில் பேசினாலும் இந்த டாபிக் பற்றி பேசும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். So let's move on further. ஓகே. ஸோ பேக் டு லினக்ஸ். சப்போஸ் யாச்சும் இப்போ வந்து விண்டோஸ் 10 வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து லினக்ஸ் யூஸ் பண்ண முடியாது என்னால், விண்டோஸை மாற்றி அப்படின்னா நீங்கள் வந்து டூயல் பூட் போகலாம். சப்போஸ் உங்கள் டூயல் பூட் போக முடியாது, எனக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியாது அப்படின்னா விண்டோஸ்லேயே விண்டோஸ் 10லேயே ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இட்ஸ் கால் WSL, விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்னு சொல்லிட்டு. விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் 1 இருக்கு அண்ட் வெர்ஷன் 2 இருக்கு. 2 வந்து இப்போ லேட்டஸ்ட் ஒன். நீங்கள் வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸஸோட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் சப்சிஸ்டம் 1 எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளேவரான லினக்ஸ் எல்லாமே விண்டோஸ் ஸ்டோர் இருக்குல்ல, விண்டோஸ் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் லினக்ஸ்னு அடிச்சு சர்ச் பண்ணாலே காலி, உபுண்டு, டிபிஎன் எல்லா ஃப்ளேவர் லினக்ஸ் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிடும். தென் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். WSL 2 வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிட்டி குட். GUI-லாம் நல்லா இருக்கு, ஒர்க் ஆகுது. எனக்கு கிராஷ் இல்லை. ஓகே, யாருக்காச்சும் இது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் மேலே வந்து கொஸ்டின் கேட்கலாம். கதிர்வேல் ப்ரோ நானும் WSL இன்ஸ்டால் பண்ணேன் ப்ரோ, ஒர்க்லாம் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக WSL அப்படின்றது நீங்கள் லினக்ஸ் வந்து ஒரு லினக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா WSL யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட இதுதான், ஐ மீன் என்னோட சஜஷன். பட் ஒரு டெவலப்பர் நீங்கள் லினக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா WSL யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பெட்டர் ஐடியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லினக்ஸ் அப்படின்றது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, யூஐயும் சேர்த்து தான் லினக்ஸ்ல வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லினக்ஸ் அப்படின்றது டெர்மினல் மட்டும்தான். அந்த யூஐ அப்படின்றது டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ணணும். அவர் சொன்னார்ல, இப்ப ஆனந்த் ப்ரோ சொன்னாரு WSL ஸ்டோர்ல யூஐ இருக்குன்னு. ஆக்சுவலா யூஐ பை டிஃபால்ட்டா வராது. எந்த ஒரு என்ன சொல்றது, டிஸ்ட்ரோ அப்படின்றது இப்ப எப்படி நமக்கு ஆண்ட்ராய்டுல வந்து ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்ட்லயும் இப்போ ஆக்சிஜன் ஓஎஸ்ல சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் அதுவே வந்து நீங்க எம்ஐஓஐல இருக்காது. பட் எம்ஐஓல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ்ல இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த உபுண்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உபுண்டுலயே வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்ல கொடுப்பாங்க. பை டிஃபால்ட் அது வந்து டோம் அப்படின்ற ஒரு டெஸ்க்டாப் என்விரான்மெண்டோட தான் வரும். அந்த யூஐ நீங்க கண்ணில் பாக்குற அந்த யூஐ எல்லாமே டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. பட் லினக்ஸை நீங்க சர்வர்ல யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு டெர்மினலா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெர்மினல் கமாண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நீங்க WSL 1 இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். WSL 2 இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், அதுல சில இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால WSL 1க்கே நான் மறுபடியும் போயிட்டேன். சாஃப்ட்வேர்ஸ்ல இன்ஸ்டால் பண்ண முடியல, ரெபாசிட்டரியில அப்டேட் பண்ணும்போது எரர் காமிச்சது, என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க WSL 2ல உங்க சிஸ்டம் சப்போர்ட் பண்ணல, அதனால நீங்க வந்து WSL 1 மூவ் ஆயிக்கோங்க. இல்லை, நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், டிபிஎன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரெப்போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக நான் ரெப்போ மாற்றிட்டேன், ரெப்போ ஃபைலை வந்து டிஃபால்ட் இதுக்கு மாற்றிட்டேன் நான். நீங்கள் ரெப்போ மாற்றி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து பிஹைண்ட் த ஃபயர்வால் இல்லாட்டி ஆஃபீஸ் VPN யூஸ் பண்ணீங்கன்னா அங்கே வந்து அப்டேட்ஸ் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இங்கே இது பர்சனல் லேப்டாப் தான், நான் எந்த VPN யூஸ் பண்ணல. ஓகே. நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, எதுவுமே வேலை செய்யல. பட் எனக்கு இப்போதைக்கு வந்து WSL 1 நல்லா இருக்கு. என் லேப்டாப்பும் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சிருக்கேன், பர்சனலா ஆஃபீஸ் லேப்டாப் தான். ஆஃபீஸ் லேப்டாப்ல எதுவும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே கதிர்வேல். ஓகே. ஸோ யாருக்காவது டவுட் இருக்கா? அதர் தென் விர்ச்சுவலைசேஷன் லினக்ஸ் எது ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் மேலே வந்து கேட்கலாம். பிரதீபா இருக்காங்க, சங்கர் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம், மேலே வந்து கேட்கலாம். நான் ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக நான் வந்து இப்போ நீங்கள் இந்த விர்ச்சுவலைசேஷன் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ஆர்க்கு விர்ச்சுவல் மிஷின் சொன்னீங்களா, அது வந்து நான் இப்போ ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்ணேன். எப்படின்னா
ஒரு சர்வர் எடுத்து அதில் வந்து ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் போட போகிறோம், சீக்வல் சர்வர் போட போகிறோம்னு வச்சுக்கலாம். இது ஃபுல் எண்ட் டு எண்ட் வந்து நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிச்சன்னு சொல்லுவாங்க. கிச்சன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஓப்பன் டூலு. அது என்ன பண்ணுன்னா அது வந்து ஓஇஎம் கூட டாக் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கோடு எழுதிட்டு நீங்கள் ஒரு செஃப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஏதோ ஆன்சிபிள் ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அது மூலியமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் கோடை டிஃபைன் பண்ணி எங்கே டவுன்லோட் பண்ணணும், எங்கே இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே உங்கள் லோக்கல் டாட்டாவில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் புஷ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து மெயினாக அந்த ஓஇஎம் அந்த ஆர்க்கிள் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணும். அது அந்த டெஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மெயின்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் வந்து டெஸ்ட் நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்வரை டிபெண்ட் பண்ண தேவையில்லை, இண்டிபெண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஆர்க்கிள் விர்ச்சுவல் மிஷின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்ரீராம், எனக்கு டவுட்டு. நார்மலாக ஒரு வாய்ஸை பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் விஎம்ல இமேஜ் எடுத்து வச்சு பூட் பண்ணி ஸ்பின் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? எவ்வளோ டைம் யூட்டிலைஸ் ஆகும்? உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வந்துட்டு பூட் பண்ணும்போது உங்களுக்கு பயோஸ் எல்லாமே அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரோட இது எல்லாமே பூட் ஆகும். பூட் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓஎஸ் வந்து பூட் ஆகும். பட் ஆனால் ஒரு வர்ச்சுவல் மிஷினில் ஆல்ரெடி த ஹோஸ்டஸ் ஒரு வந்து ஃபிசிக்கல் எல்லாமே அப் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற விஎம்மோட கர்னல்ஸ் இருக்கு, அது ஒண்டி தான் ஸ்டார்ட் ஆக ஈஸியாகும். ஸோ உங்களுக்கு ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு இந்த ஓஎஸ் வந்து பூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதோட பயோஸ் வெர்ஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓஎஸ் வரும். ஆனால் நீங்கள் ஒரு விஎம் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கர்னர்ல எல்லாமே அப்பா இருக்கும் ஆல்ரெடி. அந்த சிபியூ எல்லாமே வந்துட்டு அந்த ஹைப்பர்வைசரே வந்து ஆல்ரெடி கேப்சர் பண்ணியிருக்கும். ஸோ என்ன ஆகும்னா நீங்க பவர் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆல்ரெடி அது வர்ச்சுவலைஸ்ட் ஆனதுனால, ஆல்ரெடி பூட் ஆனதுனால உங்களுக்கு ஓஎஸ் இமீடியட்டா பூட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க நார்மலா ஒரு ஆரக்கிள் வர்ச்சுவல் பாக்ஸோ இல்லைன்னா ஒரு விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கூட நீங்க அதுல ஒரு சின்ன விண்டோஸ் மிஷினோ இல்லை ஒரு லினக்ஸ் மிஷினோ ஒரு ஓஎஸ் இமேஜை போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி மெயினா டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு பிசிக்கலா எல்லாம் பூட் ஆகி அப்பா இருக்கிற ஒரு மிஷின்ல தான் நீங்க ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு பூட்டிங் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய் நந்தினி, நீங்க ஸோ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட் ஆனந்த் ப்ரோ. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக அந்த சர்வர் பூட் ஆகிறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்காது. பட் அந்த சர்வருக்கு உண்டான ரோல்ஸ், இந்த யூசர்ஸ், மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு லோக்கல் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ரோல்ஸ்ன்னு பார்த்தா உங்கள் லோக்கலில் வந்து பெருசாக இருக்காது. வில் பி யூசிங் ஒன்லி அட்மின் ஆர் லோக்கல், அது ரெண்டும் தான். பட் ஒரு சர்வர்னு வரும்போது அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த ரோல்ஸ் எல்லாம் நம்ம அசைன் பண்ணிட்டு அந்த அந்த சாஃப்ட்வேர்ஸ், அந்த ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் ப்ரீ டிஃபைன்டாக இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க ஆர்கனைசேஷன் பேஸ்டாக. அதெல்லாம் இது பண்ணிட்டு அதை வந்துட்டு என்ன கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் மூலமாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். மற்றபடி சிஸ்டம் அப்பாகிறது சீக்கிரம் அப்பாயிரும். யார் சங்கர் ப்ரோ, கரெக்ட். ஆக்சுவலா விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா unetnet.xml சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, கூகுள்ல தேடிங்க கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணலாம்னா நம்ம மிஷின் வந்து என்ன யூசர் நேம்லாம் வரணும், என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகணும், என்ன யூசர் நேம் பாஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்எம்எல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பூட்டபிள் ஃபைலுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும். சிஸ்டம் 32 ஐ திங்க், சரி தெரியல, இன்க்ளூட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம சிஸ்டம் பூட் பண்ணும்போது ஒன்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனோடனே எல்லா அப்ளிகேஷனும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க விஎம்வேர்ல வரப்ப வி கால் இட் அஸ் அ டெம்ப்ளேட், ஓஎஸ் டெம்ப்ளேட் சொல்லுவாங்க. அந்த ஓஎஸ் டெம்ப்ளேட்ல இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலா. கரெக்ட். இதை வந்துட்டு செஃப் மூலமா பண்ணுவாங்க. எதுக்குன்னா நீங்க சொன்னது வந்து ஜெனரிக், ஒரு ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் இது வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட பெர்மிஷன்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ எல்லாரும் அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஓஎஸ் வைஸாக பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி இதுக்காகத்தான் செஃப்ல இல்லாட்டி வந்துட்டு இந்த கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணாங்க. அதை வந்து என்னென்ன மாதிரி யார் யார் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு செஃப் ஒரு பப்பட் அந்த இதில் போவாங்க.
ஸோ ஓகே. இப்போ யூசர்ஸ் நாங்கள் பேசின யாருக்காச்சும் இது புரியலன்னா எனி டாட் ரன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு ஆன்லைனில், ஒரு சாண்ட்பாக்ஸிங் அப்ளிகேஷன், ஓகேங்களா? அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஓஎஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு புது ஓஎஸ் வந்து ப்ரீ டிஃபைன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு வந்து வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வரும். அதுதான் நாங்கள் பேசுறது. எப்படி ஸ்பின் பண்ணி உடனே புது ஓஎஸ் உங்களுக்கு இதுதான் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட்ல யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி பாருங்க எனிடா ட்ரெண்ட்ல. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகும் சொன்னோம் பேசினோம்ல, அதுக்கு வந்து 9night சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் வேணும் விண்டோஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் மட்டும் கொடுக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங் ஆல் த அப்ளிகேஷன். நீங்கள் என்ன சூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து வி கால் இட் இஸ் பேக்கேஜ் மேனேஜர், ஓகேங்களா? நான் வந்து டெலிகிராம் சேனல் இதுக்கான லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாங்க. ஹாய் நந்தினி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லாச்சும் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்களா? நந்தினி இருக்கீங்களா? ஓகே. கதிர்வேல் ப்ரோ, நீங்க ஏதாவது பிளிங்க் பண்ணீங்க கேளுங்க. ப்ரோ ஐ வாண்ட் ஆட் ஹியர் லைக் சாக்லேட்டே அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஆக்சுவலா அது வந்து விண்டோஸ் பவர்ஷெல் பேக்கேஜ். நீங்க அது ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இன் விண்டோஸ். அதை யூஸ் பண்ணி இப்போ நான் மோஸ்ட்லி வந்து MySQL இந்த மாதிரி கன்ஃபிகரேஷன், ஓரளவுக்கு கன்ஃபிகரேஷன் கொஞ்சம் மேவன் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பாத் செட் பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க பண்றதுக்கு பதிலாக நீங்க சாக்லேட் இல்லை சாக்கோ இன்ஸ்டால் மேவன் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இன்ஸ்டாலும் பண்ணிட்டு அந்த கன்ஃபிகரேஷன். எஸ் ப்ரோ, ஆனா சாக்லேட் வந்து ஒரு பிகினர் லெவலுக்கு யூஸ் ஆகாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 9night கொஞ்சம் இல்ல ஈஸியா ப்ரோ, இருக்கும். ஒரு இங்க இது வந்து ஒரு ஐ மீன் ஒரு ப்ரோக்ராமர் கம்யூனிட்டி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரோக்ராமர் எல்லாத்துக்குமே வந்து கமாண்ட்ஸ் டைப் பண்றதுன்றது ரொம்ப பிடிக்கும் ரேதர் தன் கிளிக்கிங் சம்திங். அதனால ஆட் பண்ணேன், அவ்வளவுதான். இல்லை சாக்லேட்டிங்கிறப்போ கதிர்வேல், நீங்கள் சாக்லேட்டி மட்டும் இல்லாமல் சாக்லேட்டியோட டிபெண்ட்டும் நிறைய நீங்கள் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா அது நான் சாக்லேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த NPM இன்ஸ்டாலேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் PowerShell அதை வந்துட்டு மோஸ்ட்லி கம்பேட்டிபிள் டு த .NET. அதோட டிபெண்டெல்லாம் நம்ம ஈஸியாக கமெண்ட்ஸ் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த NPM பேக்கேஜ் ஆகட்டும், டிபெண்டன்ஸ் எல்லாம் இது பண்ணுறதாகட்டும், ஓகே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் இந்த செட்டப் டைம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரெபாசிட்டரி லெவலில் இருந்துட்டு. அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபீச்சர் ஒரு ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆகும். இப்போ நான் என்னோட ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணும்போது சாக்லேட்டி ஒரு ஸ்டெப் தான். பட் ஓவராலாக டெவ் என்வரான்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 45 minutes to 1 hour ஆகும் கம்ப்ளீட்டாக. டாக்கர் தான். ஸோ எல்லாத்தையுமே சாக்லேட்டி மூலமாக, சாக்லேட்டிக்கு முன்னாடி நிறைய இருக்குது, சாக்லேட்டிக்கு அப்புறமும் நிறைய இருக்குது. ஸோ சாக்லேட்டிங்கிறது ஒரு இன்பிட்வீன் ஸ்டெப் தான். பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் வேலிட் தான், நான் அக்ரி பண்ணுறேன். பட் அது ஒரு பார்ட் ஆஃப் த கன்ஃபிகரேஷன் தான் நான் சொல்ல வரேன். ஓகே ப்ரோ, ஐ மீன் இந்த கன்ஃபிகரேஷன் இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ மீன் எய்தர் இந்த ஃபார்ம் ஆஃப் வாட் யூ சே நோட்ஸ் ஆர் லைக் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், எனக்குன்னு பெருசா பார்த்தீங்கன்னா கன்ஃபிகரேஷன் நான் எதுவும் பண்ணல. பட் எனக்கு இனிஷியலா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கூட எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றப்ப நீங்க வந்து ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன்றீங்களே, அதை ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது லிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக என்னங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக் தான். இப்போ ஒரு நீங்கள் வந்து நான் சொன்னலையா சாக்லேட்டிங்கிறது ஒரு ஸ்டெப்பாக சொன்னோம். சாக்லேட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டெவ் என்வரான்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன டாக்கரில் ரன் சொல்லுவேன். ஸோ டாக்கர் என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக இந்த ஹைப்பர்-விலாம் செட் பண்ணுவாங்க லோக்கல் ஹோஸ்ட்டில். ஹைப்பர்-வி செட் பண்ணிவிட்டு சில கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணும். ஸோ வேலிடேட் பண்ணிவிட்டு இது டாக்கரில் ரன் பண்ணும்போது ஸோ டாக்கர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்துட்டு ப்ராப்பராக அப் ஆகுதா ரன் ஆகுதான்னு செக் பண்ணணும். தென் கிட்டப் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணக்கூடிய அந்த அந்த இது இருக்கு இல்லையா, PowerShell வருது பாருங்க, அந்த சாக்லேட்டி. ஸோ சாக்லேட்டி அதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு டிபெண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எடிட்டரில் வந்துட்டு தேவையானதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இப்போ .NETனா விஷுவல் ஸ்டுடியோ தான் மெயினாக. ஸோ விஷுவல் ஸ்டுடியோலாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப சாக்லேட்டி போகும்போது சாக்லேட்டில் வந்துட்டு என்னென்ன பண்ணணும், அந்த OpenSSL எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் கன்ஃபிகரேஷன் தான். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் டு ஒரு ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆகும். நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. புரியுது ப்ரோ. வித்தின் ஆர்கனைசேஷன்லயே வந்து கிளையன்ட் டு கிளையன்ட் டிஃபர் ஆகும், ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் டிஃபர் ஆகும். புரியுது.
கண்டிப்பா. ஏன்னா அது வந்துட்டு நான் இப்போ சொன்னது வந்துட்டு ஒரு சிம்பிள் தான். ஸோ இதில் வந்துட்டு இன்னும் நிறைய இருக்குது இதுக்கப்புறம். அந்த வந்துட்டு சாக்லேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ரோல் சரியா இல்லைன்னா நமக்கு வந்துட்டு மேப் ஆகாது எதுவுமே. இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சாக்லேட்டி ரன் ஆகிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பில்ட் ஆகாது. என்பிஎம்ஓ மேவனோ நீங்கள் பண்ணும்போது ஃபெயில் வரும். ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தா உங்களுக்கு சாக்லேட்டி ஓப்பன் எஸ்எஸ்எல் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணலைன்னா சாக்லேட்டில் எரர் அடிக்கும். ஸோ அந்த ஓப்பன் எஸ்எஸ்எல் மட்டுமே இல்லாமல் சாக்லேட் ரிலேட்டடான கன்ஃபிகரேஷன்ஸையும் செக் பண்ணணும். ஏன்னா அதில் ஒரு சின்ன தப்புனாலும் உங்களுக்கு ப்ராஜெக்டில் எந்த ஒரு பில்டுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்துட்டு அதான் சொல்றேன், ஒரு ஃப்ரெஷர் லெவலில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும். பட் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. எதர் வேர்ட் டாக்குமெண்ட் ஆர் ஒரு விக்கி லிங்க் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு என்வாயன்மெண்ட்டை அந்த மாதிரி எப்படி செட் பண்ணுறது சாக்லேட்டி போட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எங்களுக்கு அதெல்லாம் தர மாட்டாங்க ப்ரோ. ஆல்ரெடி அவங்களே பண்ணி வச்சுட்டு நாங்க கரெக்ட். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷர் லெவல் உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் கன்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் நிற்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறதுக்கெல்லாம். அந்த மாதிரி ப்ராப்பராக ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரி விக்கி லிங்க்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு ஹிக்கப் தான் இருக்கும். நீங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களாக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த சென்ஸ் சாக்லேட்டிலே ஃபெயில் ஆகுது, சாக்லேட்டி ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, பட் என்பிஎம் பேக்கேஜஸோ இல்லை வந்துட்டு நான் மேவனோ இது பண்ணும்போது எனக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி உங்களால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் பண்ணும்போது தான் அதோட ட்ரபிள் ஷூட்டிங் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய. அதுதான் ப்ரோ, அது ஆஃபீஸ் லேப்டாப்லேயே பண்ண முடியாது. எல்லாமே பர்சனலாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இல்லை தப்பு இல்லை. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கன்ஃபிகரேஷன் டாக்குமெண்ட் இருந்தால் கொடுங்க. இல்லாட்டி ஒன்று அவங்க கிட்ட கேட்டு ஸ்டெப்ஸை நீங்கள் ரஃபாக நோட் பண்ணிவிட்டு நீங்களே ஒன்று எழுதி வெரிஃபை பண்ணிடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன்வால்வ்ட். நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர்றவங்க கூட அதை பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி வச்சுட்டு போனீங்களா, அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆக்சுவலாக ஒன்று ஆட் பண்ண இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சர்வர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சாக்லேட் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பூட்டப் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் உங்கள் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். எங்கேயாவது நான் சீல் எங்கேயாவது போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, பூட்டப் ஸ்கிரிப்ட் இருக்கும். மேக்ஸிமம் முக்காசி டெலீட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் விர்ச்சுவல் பாக்ஸ் இப்போ சாண்ட் பாக்ஸ் என்வரான்மெண்ட் அப்படின்னா அதை விட்டுருவாங்க. அதை ஏன்னா வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். எதர் இட் பி ஷெல் கமாண்ட், அதை வச்சு இருந்தால் ஒரு பவர் ஷெல் கமாண்டாக கூட இருக்கும். ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிற ஈச் கமாண்ட் ரன் ஆகும். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியும் என்ன நடக்குது அப்படின்னு பேக்ரவுண்டில். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ் பூட் ஆனோன்னா எக்ஸ்டர்னல்லேருந்து ஒரு ஒரு கால் தான் போகும் அந்த ஃபைலுக்கு. அந்த ஃபைல் தான் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணி. தேங்க்ஸ் பிரபு. ஆக்சுவலாக அவரோட கொஸ்டின் ரிலேட்டட் டு என்னென்னா டெவ் என்வாயன்மெண்ட்டில் அந்த சாக்லேட்டி மூலமாக அந்த செட்டப் பண்ணுறது தான். ஸோ அதுதான் அவர் கேட்டார். மீன்ஸ் டெவ்னா அவரோட லோக்கல் என்வாயன்மெண்ட் இல்லை ஒரு ஐடியா கிடைக்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிறது எப்படி நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்காக சொன்னேன். ஷியோர் கரெக்ட். நீங்கள் சொன்னது வந்துட்டு சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே டிபெண்டன்சி தான். அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்சபிள் மூலமாகவே முடிச்சிருவோம் மேக்ஸிமம் க்ளவுடில் இது பண்ணும்போது. ஷியோர். வேற யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நந்தினி, நீங்கள் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. எனக்கு வந்து இது மாதிரி போத் இந்த வர்ச்சுவலைசேஷன் அண்ட் டாக்கர் கான்செப்ட் வந்து இட்ஸ் டோட்டலி நியூ ஃபார் மீ. இப்போ கரண்டாக வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வர்ச்சுவலைசேஷன் VMwareல தான். ஸோ வி ஹாவ் ஒன் ஃபிசிக்கல் சர்வர். அந்த ஃபிசிக்கல் சர்வரில் வந்து ஒரு சர்வரை 4 சர்வராக பிரித்து இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வர்ச்சுவலைசேஷன் கான்செப்டை விட டாக்கர் வந்து ஹையர் கான்செப்டா இல்லை இஸ் இட் லைக் அ சிமிலர் ஒன் பட் வித் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி? எனக்கு இது ரெண்டுத்துக்கு நடுப்புற டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புரியல எனக்கு. ஷியோர் நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் மைக்ரோ சர்வீஸ் அண்ட் அந்த கண்டெய்னரைசேஷன் பற்றி பேசுவோம். கண்டெய்னரைசேஷனாலே கண்டிப்பாக உங்களுக்கு டாக்கர் வந்துடும்.
மறக்காம நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு சின்ன இது மட்டும் கொடுக்குறேன். பேஸ்ட் ஆன் யுவர் கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் நீட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். இப்போ ஸ்ரீராம், ஆனந்த் ப்ரோ அவங்கெல்லாம் முன்னாடி கவர் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் சைடில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த கவர்மெண்ட் சைட்டு ஆன் ஃபிசிக்கல் சர்வீஸில் கிரிட்டிக்கலான சென்சிட்டிவான டேட்டாவை ரன் பண்ணுறாங்க. லைக் ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட பயோ, அவங்களோட ஆதார் நம்பர், இல்லை பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ரன் பண்ணுறவங்க மோஸ்ட்லி விர்ச்சுவலைசேஷன் மூலமாக டேட்டா சென்டரில் ஆன் ப்ரிமிஸ் என்வாயர்மெண்ட்டில் தான் ரன் பண்ணுவாங்க. கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் சைட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ரமோஷனல் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஆட் பண்ணுற சைட்டு, இல்லை வேர்ட் ப்ரெஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறீங்க, கிளைண்ட் கொடுப்பாங்க, அந்த கண்டென்ட் அவங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது வந்துட்டு ரொம்ப பெரிய யூசர் இன்புட் வாங்காமல், அதே மாதிரி யூசரோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணாமல் நீங்கள் ஒரு சைட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டெய்னரைசேஷன், அதாவது டாக்கருங்கிறது உங்களுக்கு நல்ல கான்செப்ட். டாக்கர் வெர்சஸ், அதாவது கண்டெய்னரைசேஷன் வெர்சஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு பார்த்தா, மெயின்டெனன்ஸ் வந்துட்டு விர்ச்சுவலைசேஷனில் கொஞ்சம் அதிகம் கம்பேரிங் டு கண்டெய்னரைசேஷன். இதை நான் எதுக்கு திரும்பவும் சொல்கிறேன்னா, நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ விர்ச்சுவலைசேஷன் வச்சுருக்கவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அந்த என்ன சொல்கிறது, இந்த பேங்கிங், ஃபினான்ஸ், நான் சொல்கிறது டேட்டா சென்டர், ஒரு ஆனந்த் ப்ரோ சொன்னார் இல்லையா, சின்னதாக ஒரு பெரிய ரூம் லெவலில் சர்வர் வச்சு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. சர்வர் ரூம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட டெம்பரேச்சர்லாம் சாதாரணமாக நம்ம நார்மல் ட்ரெஸ் போட்டு நிற்க முடியாது, ஜாக்கெட் போட்டு தான் உள்ளே போகவே முடியும், அந்த அளவுக்கு இருக்கும் வெதர். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய டேட்டா சென்டரில் வச்சுருக்கவங்களால மட்டும்தான் மோஸ்ட்லி விர்ச்சுவலைசேஷன் எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப ஹை வால்யூமாகவும் யூஸ் பண்ண முடியும், பிகாஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன், சின்ன லெவலில் இருக்கீங்கன்னா கண்டெய்னரைசேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னன்னா, டாக்கர் ஓப்பன் சோர்ஸ், விர்ச்சுவலைசேஷன் நீங்கள் என்டர்பிரைஸ் போகும்போது காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸுங்கிறது டாக்கரோட குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்கும். நீங்கள் எல்லா கோடையும் மாடியூலாக பிரித்து டாக்கரில் போட்டு ரன் பண்ணுவீங்க. டாக்கர் இஸ் நத்திங் பட் கண்டெய்னர். ஸோ ஒரு கண்டெய்னருக்குள்ளே உங்களோட மைக்ரோ சர்வீஸ் கோடிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு குபர்னெட்டிஸ் போகும்போது அது தூக்கி உள்ளே போட்டு நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஒரு கண்டெய்னர் டவுன் ஆகுது, ஒரு பாட் டவுன் ஆகுதுன்னா ப்ரொடக்ஷனில் குபர்னெட்டிஸ் அதை பார்த்துக்கும் ஸ்கேலபிலிட்டியில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை விட கண்டெய்னரைசேஷனில் எல்லாமே வந்துட்டு லைட் வெயிட், ஈஸியாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு கோடெல்லாம் ஈஸியாக எம்பெட் பண்ணிடலாம். பட் ஆன் ப்ரெமிஸ் சர்வர் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கோடிங் செட்டப் கம்ப்ளீட்டாக கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது, ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, இது ஒரு சின்ன ஹிண்ட் தான், நாளைக்கு டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா அதை பற்றி பேசினா உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு டாபிக் இன்னைக்கு கவர் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஓகே, ஜஸ்ட் ஒரு क्वेश्चन மட்டும், வர்ச்சுவலைசேஷன் அண்ட் டாக்கர் இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ண முடியுங்களா? பிகாஸ் இப்போ நான் மைக்ரேட் பண்றேன் என் ப்ராஜெக்ட்டை, ஏதாவது ஒரு சின்ன பார்ட் ஏதாவது நான் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னால் வர்ச்சுவலைசேஷன்ல இருந்து டாக்கருக்கு மைக்ரேட் பண்ண முடியுங்களா? கேன் ஐ இன்டகிரேட்? இன்டகிரேட் பண்ணுறத விட மைக்ரேஷன் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வர்ச்சுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மேலே உங்கள் கோடிங் செட்டப் பண்ணுவீங்க. ஓகே, பட் டாக்கரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா, டாக்கரை எல்லாமே இமேஜ் தான், ஒரு ஓஎஸே நீங்கள் இமேஜாக ரன் பண்ணிடலாம் ஆன் டாப் ஆஃப் எனி ஓஎஸ். என்ன பண்ணால் அதில் இருக்க கர்னலை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஓஎஸ் எடுத்துக்கும், அதுக்கு மேலே உங்கள் ப்ராஜெக்ட் செட்டப்பை நீங்கள் கன்ஃபிகர் பண்ணலாம். பட் கண்டெய்னர் லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால மைக்ரோ சர்வீஸ் மாடியூல் பை மாடியூலாக ரன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஈஸியாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீராம் ப்ரோ, நீங்க ஏதோ பாயிண்ட் ஆட் பண்றீங்களா? அவங்க கேட்ட மாதிரி இன்டகிரேஷன் இருக்கு. VMwareல டாக்கர் கேன் ரன், அது ஐ திங்க் 1 இயரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுல அவ்வளோ ஒர்க் பண்ணதில்ல, பட் ஐ ஷூரா தெரியும் டாக்கர் VMware இன்டகிரேட் வித் கண்டெய்னர்ஸ் ஆக்சுவலி. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. சின்ன ஒரு ரீசெட் மட்டும் கொடுத்துறேன். இது வந்து டெக்கிஸ் ஃபார் டெக்கிஸ் கிளப். இங்கே நாங்கள் டெய்லிக்கு ஒரு டெக் டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். மெயின்லி தமிழில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷும் கலந்து பேசிகிட்டு இருக்கோம். வேறாச்சும் லாங்குவேஜில் இருக்கீங்க, ஸோ any different language you want to ask some question means you can come to the speaker panel, ask your question in English, we will try to answer it. Okay, so இந்த ரூம் வந்து நாங்கள் 8:30 க்ளோஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதுக்குள்ள யாருக்காச்சும் கொஸ்டின், டவுட் ஆர் பாயிண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் ஆன்லாம் இருக்குது, நீங்கள் மேலே வந்து நீங்கள் பேசலாம்.
ஹாய் பார்த்திபன் ப்ரோ. நீங்க ஏதாவது கொஸ்டின் இல்லாட்டி பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் ஹாய் பண்றீங்களா? ப்ரோ நான் வந்து உங்களோட இந்த ஃபினான்சியல் குரூப்ல இருந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் ஆக்சுவலாக வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு இது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து வெப் ஹோஸ்டிங் சர்வர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு எம்என்சியில் வந்து மானிட்டரிங் டீமில் இருக்கேன். பட் ஆனால் திரும்ப வந்து எனக்கு இந்த லினக்ஸ் என்வரான்மெண்ட்குள்ள இப்போ நான் வந்து ரெட் ஹாட் சர்டிஃபைடு அண்ட் ஓப்பன் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திரும்ப இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன பண்ண ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் ஃபுல்லாகவே இப்போ மானிட்டரிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோ மானிட்டரிங் என்ன மானிட்டரிங் ப்ரோ? சர்வர் மானிட்டரிங்கா இல்ல சாக் அத மாதிரியா? சர்வர் மானிட்டரிங் ப்ரோ. சர்வர் மானிட்டரிங். ஓகே சங்கர் ப்ரோ நீங்க இத ஆட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஓப்பன் ஷிஃப்ட் ஃபுல்லாமே கண்டெய்னரைசேஷன் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான சர்டிஃபிகேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஓப்பன் ஷிஃப்ட்டும் கூபர்நெட்டிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஷூர். இப்போ இது கூட நீங்கள் ஆல்ரெடி இன்ஃப்ராலே ஒர்க் பண்ணுறதுனால இன்ஃப்ரா ரிலேட்டடான டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. லைக் ஆன்சிபிள், டெராஃபார்ம் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆர்கனைசேஷன்லேயே இன்டர்னலாக இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீன்ஸ் உங்கள் நாலேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். என்னால் இதை வந்துட்டு ஆட்டோமேஷனில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி இன்டர்னலாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்துட்டு வெளில சர்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் வெளில சர்ச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு புது இன்ஃப்ரா மானிட்டரிங்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க மாட்டாங்க. இன்ஃப்ரா மானிட்டரிங்லேருந்து நீங்கள் இன்ஃப்ரா கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வருவீங்க. மீன்ஸ் ஒரு ஸ்டெப் மேலே போவீங்க. ஓகே தானே? ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கன்னா அது ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அந்த ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கரண்ட் ஆர்கனைசேஷனில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஒரு 1 year கூட நீங்கள் கரண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸோட போகலாம். பட் உங்கள் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர இட் வில் நாட் பி என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த ரோல் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வராது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து கரண்ட் ஆர்கனைசேஷன் ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் இன்ஃப்ரா மானிட்டரிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஐடியா இருக்கும். என்னென்ன சர்வர்ஸ், உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி ரன் ஆகுது, எது கிரிட்டிக்கல், எது நான் கிரிட்டிக்கல், எதுக்கு அலர்ட்ஸ் இது பண்ணணும், எதுக்கு கன்சிடர் பண்ணணும், எது வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம். மீன்ஸ் யூ கேன் ப்ரையாரிட்டைஸ் எவ்ரி திங். கரெக்டாக? அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கரண்ட் ஆர்கனைசேஷனில் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெளியே தேடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன். ஒருவேளை உங்களால் கரண்ட் ஆர்கனைசேஷனில் ஸ்விட்ச் பண்ணவே முடியலை அப்படின்னா சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வெளியே ப்ரொசீட் பண்ணலாம். வெளில ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் யுவர் பில்டிங் ப்ராப்பர் நெட்ஒர்க். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ட்ரீம் ஜாப் சீரீஸ்னு சொல்லிட்டு எவ்ரி Thursday ஒன்று ஹோஸ்ட் பண்ணுறோம். ஒரு ட்ரீம் ஜாபுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் என்னென்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஸோ ஜாபை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான லிங்க்டின் கனெக்ஷனை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்டர்வியூவில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் சர்டிஃபிகேட் அண்ட் ட்ரை டு ஃபினிஷ் இட் அப். அதை வந்துட்டு உங்கள் ஆர்கனைசேஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சார் இன்னொரு ப்ரோ டவுட் ப்ரோ. நான் இப்போ நம்ம ஆக்சுவலாக டாக்கரு இந்த இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு கோடிங் நாலேஜ் வந்து மஸ்ட். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பேசிக்காக செல்ஃப் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன். பைத்தானில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. மற்றபடி லாங்குவேஜஸ் ஏதாவது இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குது? இல்லைங்க, டாக்கர், குபர்னெட்டிஸ், அப்புறம் அந்த ஆன்சிபிள் இதுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருந்தாலே போதும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா டாக்கர் ஃபைல் வந்துட்டு மோஸ்ட்லி யாமல்லாம் எழுதிருப்பாங்க. டாக்கர் ஃபைல், இந்த குபர்னெட்டிஸ், ஆன்சிபிள், நீங்கள் வந்து அஜூரில் ஒர்க் பண்ணதா கூட அந்த ஏடிஓ பைப்லேனே யாமலில் தான் எழுதிருப்பாங்க. ஸோ இந்த யாமல் என்னென்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கீ வேல்யூ பேர், இந்த கீக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த மேப்பிங் கான்செப்டில் தான் உங்களுக்கு ஆன்சிபிள் இந்த யாமல் ஃபைல்ஸே இருக்கும். டைம் கிடைக்கும் போது நீங்கள் யாமல் பாருங்கள். ஸோ யாமல் ஃபைல்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற இடத்துல. யாமல் கான்ஃபிகரேஷன் நம்ம அந்த பில்ட் எல்லாம் ரன் ஆகும்போது நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது அது அந்த கோட் லெவலில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுமான்னு கேட்குறேன். அது வந்து நம்ம கோடிங் டீம் கரெக்ட் தான் நீங்கள் கேட்குறது வேலிடான பாயிண்ட்டு. ஸோ அது என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஸ்கிரிப்ட்டுங்கிறதுனால
YAMLங்கிறது வந்துட்டு எட் another மார்க்அப் லாங்குவேஜ் தான். ஸோ உங்களுக்கு சின்டாக்ஸ் சைடில் தான் மோஸ்ட்லி எரர்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய கன்ஃபிகரேஷன், லெட்ஸே உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு பில்டு ஃபைலை நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பில்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் எரர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த YAML சின்டாக்ஸ் எரர் மாதிரி வரும். மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாகில் வரும். இப்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா வேறு மாதிரி, அதில் வந்துட்டு உங்களுக்கு லாஜிக் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் சின்டாக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அந்த சின்டாக்ஸ். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு டெம்ப்ளேட் டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு போகும்போது சரி, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை ரெஃபர் பண்ணி அது மூலமாக தான் புதுசாக பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர் ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன். இப்போ எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது ஜாவாலலாம் ஒரு சில இதில் பேக்கேஜ் இருக்கும், மேலே பேக்கேஜ் டிஃபைன் பண்ணிட்டு அந்த பேக்கேஜில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இந்த YAMLங்கிறது ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க, அப்ளிகேஷன் வைஸ், மைக்ரோ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன், அப்புறம் வந்து கன்ஃபிகரேஷன் எல்லாத்துக்குமே. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக சின்டாக்ஸ் எரர் எதுவும் இருக்குன்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஷூர். ஸோ ஸ்ரீராம் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து மைக்ரேஷன் பண்றாங்களே, அதெல்லாம் எப்படி பண்ணாங்க, என்னென்ன நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? மைக்ரேஷன் என்ன சொல்றீங்களா? VM மைக்ரேஷன். மைக்ரேஷன் நீங்கள் ரெண்டு விதமான மைக்ரேஷன் இருக்கு. ஃபிசிக்கல் டு வர்ச்சுவல் பண்ணுறதுங்கன்னா VMware ஒரு டூல் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா ஒண்டி காப்பி பண்ணிட்டு, சில டேட்டா ஃபைல் சர்வர்ஸ்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் டைரெக்டாகவே காப்பி பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு ஃபைல் சர்வராக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளஸ்டர் லெவல்லையும் காப்பி பண்ணலாம். ஐ மீன் இப்போ ஒரு விண்டோஸ் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா அப்படி நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரம் ஃபிசிக்கல் சர்வர் டு அப்படியே வர்ச்சுவல் உங்களுக்கு மைக்ரேட் பண்ணணும்னா there is a tool called P2V migration from VMware. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு உங்கள் ஃபிசிக்கல் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு, எனி சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணதுக்கப்புறம் இட் வில் கீப் ஆன் காப்பிங். வென் யூ ஹாவ் கரெக்ட் கட் ஓவர் டைம் இருக்கும்போது நீங்கள் கட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் தட் அப்படியே அந்த ஃபிசிக்கல் வந்துட்டு உங்களுக்கு அந்த வர்ச்சுவலில் வந்து உட்காந்துரும் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் பவரிங் ஆன் தி VMs ஆக்சுவலி. அதே மாதிரி இப்போ நான் வர்ச்சுவலைசேஷன் ஒரு 5 வருஷமா வச்சிருக்கேன். நான் புதுசாக ஒரு ஹார்ட்வேர் வாங்குறேன். அந்த ஹார்ட்வேர்ல பழைய VMs வந்து புது VMஸ்க்கு நான் மூவ் பண்ணணும்னா வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிலே vMotion ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணும்னா அப்படியே லைவ் சர்வரை வித்தவுட் எனி டவுன் டைம் இட் வில் மூவ் ஃப்ரம் ஒன் ஹோஸ்ட் டு தி அதர் ஹோஸ்ட். ஸோ இது வந்துட்டு பிசிக்கல் டு பிசிக்கல் வர்ச்சுவலைசேஷன். செகண்ட் ஒன் வந்து யூ ஹாவ் டு யூஸ் அன் ஏஜென்ட் டு மைக்ரேட் பிசிக்கல் சர்வர் டு வர்ச்சுவல் சர்வர். ஸோ வேற எந்த மாதிரி மைக்ரேஷன்றது நிறைய விஷயம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ பேசிக்கா வர்ச்சுவலைசேஷன்ல இதான் மைக்ரேஷன். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ லிசனர்ஸ் யாருக்காச்சும் எதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, லினக்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிலேஷன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இதில் யாருக்காச்சும் டவுட் இல்லாட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது மாதிரியான டவுட்ஸ் இருந்தீங்கன்னா மேலே ஹேண்ட்ரைஸ் பண்ணி வாங்க. அதர் தென் ஏதாச்சும் ஐடியில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் மேலே வாங்க, வந்து கேளுங்க. ப்ரோ, நானே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ வந்து டாபிக் அப்படியே டெவாப்ஸ் பக்கமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து AWSம் பண்ணுறீங்க, சர்வர்ச்சுவலைசேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, என்ன ப்ராஸ்பெக்டில் பார்க்குறீங்க? டெவாப்ஸு விர்ச்சுவலைசேஷன் எப்படி ரெண்டுமே ஆகுதுன்னு சொல்லி பார்க்க. மேக்ஸிமம் வந்துட்டு AWS வந்துட்டு we have a separate team actually. I work pre-sales for AWS, not in depth of AWS. Lot of நிறைய பேர் இங்க வந்துட்டு AWS மூவ் ஆயிட்டு இருக்காங்க. They are migrating and they are very comfortable moving to AWS actually. And server virtualization இன்னும் இருக்கு because நிறைய பேர் இன்னும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க cloud. They wanted to still keep their data on premises only. ஸோ அவங்க வந்துட்டு சில பேங்க்ஸ்லாம் வந்து தே ஒரிட் அபவுட் த டேட்டா சிட்டிங் ஆன் யாரோட ஹார்ட்வேர்லயோ எங்கேயோ உட்காந்துருக்கு AWSல. ஸோ சர்வர் விர்ச்சுவலைசேஷன் இன்னும் டேஸ் இருக்கு. ஆனால் AWS ஆல்சோ
என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய கம்பெனிஸ், எல்லா கம்பெனியாலும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் ரன் பண்ண முடியாது. ஸோ தே நீட் சம் சப்போர்ட். ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா AWS இஸ் மச் மோர் பெட்டர் தேன் சர்வர் விர்ச்சுவலைசேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. கிரிஷ், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா இல்லை பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களா? கிரிஷ், ஆர் யூ தேர்? ஹாய் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ, எனக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி கொஞ்சம் தெரியணும் ப்ரோ, இல்லை ஃப்ரம் பேசிக். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, எது க்ளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணுமா, இல்லை நீங்கள் இல்லை ப்ரோ, நான் ஃப்ரெஷரா? பிகினர் தான், ஃப்ரெஷர் தான். ஓகே, ஃப்ரெஷர். ஆனால் நீங்கள் வந்து க்ளவுட் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா க்ளவுடில்? இல்லை ஜென்ரலாக நீங்கள் க்ளவுட்னு கேட்டதுனா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஃபண்டமெண்டலாக கொடுத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி ஆர்கிடெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே ஷூர். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் டு ஒரு ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆகும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் AWS யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்துட்டு அஜூர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல GCP கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில க்ளவுட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் அதெல்லாம் சின்ன சின்ன க்ளவுட் என்வரான்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் அந்த க்ளவுடில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். AWSல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அஜூர்லேயும் இருக்கும். பட் அதோட நேமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நீங்கள் மேக்குக்கும் விண்டோஸ்க்கும் உள்ள UI டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்துட்டு ஆப்ரேஷன் சேமாக தான் இருக்கும். உங்களால் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ரைட் பண்ணி ஓப்பன் பண்ணி ரைட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இங்கேயும். ஜென்ரலாக நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இது மூணையுமே கவர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொன்றுமே பெரிய வந்துட்டு கடல் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பெருசாக ஈஸியாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ண முடியாது. பட் பேசிக்கான கான்செப்ட்லாம் நீங்கள் வந்துட்டு கூகுளில் இல்லாட்டி வந்துட்டு யூடியூப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நைஸ் ஆப்ஷன். இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷராக இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் நாலேஜ் இருக்குது சொல்லி AWSல நீங்கள் படிச்சிடுறீங்க. பட் ஒரு வேளை நீங்கள் போகிற ஆர்கனைசேஷனில் அஜூர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் AWSல படித்ததை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தா கூட அதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது ஹிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். ஸோ ஜென்ரேக்காக நீங்கள் வந்துட்டு யூடியூபு, கூகுள் இதில் மாதிரி ஒரு சோர்ஸில் நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போது தான் உங்களுக்கு அந்த க்ளவுடோட எக்ஸ்போஷர் கிடைக்கும், ரியல் வேர்ல்ட் எக்ஸ்போஷர். ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் சொன்ன பாயிண்ட் நான் வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணேன் ப்ரோ. ஆக்சுவலாக நானும் வந்து அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நான் வந்து க்ளவுடில் இருக்கேன், AWSல. பட் நான் இங்கே யூஸ் பண்ண சர்வீசஸாக இருக்கட்டும், டெவாப்ஸ் டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஃபராக இருந்தது. லேட்டரானா வந்து இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே வந்து அஸ்யூர் பைப்லைன் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ப்ளங்க், மாங்கோடிபி எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னோட கொஷின் என்னென்னா ப்ரோ, நம்ம இன்ஸ்டன்டேனியஸாக நம்ம வந்து ஒரு விஷயத்த பிக்கப் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. அப்டேட் பண்ணணும், அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது ஓகே. பட் ஆனால் டெவாப்ஸுக்கு வந்து இதுதான் லைஃப் சைக்கிளா ப்ரோ, இப்படி தான் இருக்குமா? ஐ மீன் என்னோட கொஷின் என்னென்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ஏதாவது எனி டெம்ப்ளேட்னு ஏதாவது வருமா, இல்லை அந்த டெக்னாலஜியோ அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்மோ ஷஃபில் ஆகிட்டே இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாப் 3 க்ளவுட்ஸுங்கும் போது AWS, அஜூர், GCPன்னு இருக்கு. லேட்டரானா அது ஷஃபில் ஆகிட்டே இருந்ததுன்னா ஆஸ் அ அந்த டெக்னாலஜிக்குள்ள இருக்க நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருமா? இல்லை ஐ மீன் என்னோட பாயிண்ட் என்னன்னா, என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம எவ்வளோ தூரம் அதை அப்டேட் பண்ணணும், எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இஸ் தர் எனி இட் டிஃபர்ஸ் டு ஆர்கனைசேஷன், பட் இருந்தாலும் ஒரு 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 கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன் ப்ரோ. இந்த டெம்ப்ளேட் இருந்தால் இது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் ப்ரோ. ஷூர், ஆக்சுவலி இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு க்ளவுடுங்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்போ வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே ஆன் ப்ரிமிஸில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெவாப்ஸுங்கிறதே வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ நீ ஒரு மியூட் போயிருங்களா, எனக்கு எக்கோ கேட்குது. சாரி. ஷூர், சாரி. ஸோ இப்போ டெவாப்ஸுங்கிறது கூட ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகல. ஓரளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டராக தான் அந்த பைப்லைன்ஸ் வந்துருச்சு. ஸோ டெவாப்ஸ் அப்படிங்கிற சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெஃபினட்டாக இருக்கும்.
க்ளவுடு வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் க்ளவுடோட வந்துட்டு மார்க்கெட்டிங் வேல்யூ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ இப்போவே ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் வந்துட்டு ஆன் ப்ரிமைஸில் இருந்துட்டு க்ளவுடுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ க்ளவுடோட மார்க்கெட் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த க்ளவுடை மேனேஜ் பண்ணுறவங்க அவங்களும் வந்துட்டு ஸோ மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த க்ளவுடோட ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் நீங்கள் டெவாப்ஸ் பற்றி கேட்டிங்களா, அந்த பைப்லைன் கான்செப்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இந்த பைப்லைனோட கான்செப்ட் சேமாக தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பைப்லைன் மூலமாக டெப்ளாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்டிமைசேஷன் லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. மீன்ஸ் ஒரு நீங்கள் பைப்லைனை கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போவே வந்துட்டு டெவலப்பர் கூட கமிட் பண்ணால் என்வாயன்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கும். இல்லை டெவலப்பரே வந்துட்டு அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களே வந்துட்டு பில் முடிஞ்சதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. சிடியில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் சிடியில் ஒரு டெவ்வில் முடிஞ்சிச்சிங்களேன், டெவ்வில் QA இப்போ டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து டெவ்வில் வந்துட்டு ப்ராடக்ட் ஓனருக்கோ இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ டெமோ கொடுக்குறாங்க. டெமோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக இதை ஹையர் என்வாயன்மெண்ட் ப்ரொசீட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது இப்போ அந்த SREs டெவாப்ஸ் அவங்க கையில் இருக்கும். ஃப்யூச்சரில் அது ப்ராடக்ட் ஓனர் கைக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போவுமே கூட கொஞ்சம் ஆர்கனைசேஷன் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்வாயன்மெண்ட் வந்துட்டு யார் அந்த ப்ராடக்ட் ஓனரோ இல்லை அந்த ஸ்டேக் ஹோல்டரோ யாருக்கு அவங்க டெமோ கொடுக்குறாங்களோ அவங்க நினச்சா அந்த கோடை ஃபர்தராக ஹையில் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னா இந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக்குவாங்க. அதே மாதிரி டெப்ளாய்மெண்ட் சைடில் இருந்துட்டு பைப்லைனை தாண்டி என்வாயன்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரிலேட்டடாக தான் டெவாப் சைடில் இருக்கும் மோஸ்ட்லி. சொல்லுங்க, உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா பிரகதீஸ்வரன்? தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு எனக்கு தெளிவாக புரியுது ப்ரோ. இப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போது நான் வந்து இப்போது 2 இயர்ஸாக AWSல வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்வீசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வரும்போது நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்வீசஸ் டூல்ஸும் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஒரு ஒரு ஹசில் ஃப்ரீயாக இந்த மூவ்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு ஒரு அத்தன்டிகேட்டான டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம்ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல வெல்பீயிங் கம்யூனிட்டியாக ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இருந்து பண்ணுறோம். தென் இதை விட இதே மாதிரி இல்லை இதுக்கு பேரலாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இப்போ ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸுமே வந்து டிஃபர் ஆகும் அப்படின்ற பட்சத்துக்கு அதெல்லாம் எப்படி ப்ரோ நம்ம டேக்கிள் பண்ணலாம்? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஸோ ஆக்சுவலி இது குட் கொஸ்டின் தான். நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கிடெக்சர் டெக்னாலஜி எல்லாமே டிஃபர் ஆகிறதுக்கு ப்ரைமரி ரீசன் என்னென்னா அவங்களோட இன்ஃப்ரா, அவங்களோட பட்ஜெட், அவங்களோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். லெட்ஸே இப்போ அமேசானுக்கு இருக்கிற சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ரா வந்துட்டு கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இருக்கும்னு அவசியம் இல்லை. இவங்க 2 பேருக்கு இருக்கிற சேம் இன்ஃப்ரா தான் ஃபேஸ்புக்குக்கும் ஆப்பிளுக்கும் இருக்கணும்னு இது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அமேசான் மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஸோ மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துக்கோங்க, அவங்களோடது வேறு. ஃபேஸ்புக்னு எடுத்துக்கோங்க, அவங்களோடது வேறு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கோடிங் வேல்யூவில் இருந்துட்டு எல்லாமே டிஃபர் ஆகும். அப்படிங்கிறப்போ அவங்களோட ஆர்கிடெக்ட்ஸ், அவங்களோட லீட், அவங்களோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் ஒரு நல்ல ஐடியா ப்ரப்போஸ் பண்ணாலுமே அதில் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிற விஷயத்தில் பிஸ்னஸ் பீப்புள், அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டாப் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷன் ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா ரெலவெண்ட் டெக்னாலஜியில் போங்க. டெக்னாலஜி விசா ஸ்விட்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெளியே போங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சேம் டெக்னாலஜியோட நீங்கள் வெளியே போனீங்கன்னா அவங்க என்ன ஆர்கிடெக்சர் வச்சுருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் Azure, ஓகே, நீங்கள் ஜாபை ஸ்விட்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கோ Azure, AWSக்கு ஸ்விட்ச் பண்ணாதீங்க. I want to add one more point. Sure. இப்போ வந்து பிஸ்னஸ் மேட்டர் ஃபர்ஸ்ட்டு. அஷ்யூர்லேயே ஒரே மாதிரி இருக்கு, AWSலேயே ஒரே மாதிரி இருக்குன்னா செல் ஆகாது. நான் அஷ்யூர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு AWS போன்னு சொல்லிட்டு செல் ஆகாது அஷ்யூர் ப்ராடக்ட். அது ஒன்று. தென் ஆர்கிடெக்சர் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு இடத்துல இருக்கிற ஆர்கிடெக்சர் இது இன்னொரு இடத்துல இருந்ததுன்னா ஒரு இடத்துல நான் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சி அந்த இடத்த நான் ஹேக் பண்ணிட்டேன்னா இன்னொரு இடத்த ஹேக் பண்ணுறது எனக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி மேட்டர்ஸ். இப்போ வந்து AWS டூலும் அஷ்யூர் டூல் ஒரே மாதிரி இருக்கு. 2 இடத்துலயும் ஒரே 0 டே பக் வருதுன்னா 2 இடத்தையும் நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நான் யூட்டிலைஸ் பண்ணிடலாம்.
ஸோ செக்யூரிட்டிக்காக ஆர்கிடெக்சர்ல டிஃப்ரெண்ட் வைக்கிறாங்க. அது இல்லாம பிசினஸ் கம்ஃபர்டபிலிட்டி சங்கர் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக அவங்களுக்குன்னு ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் இல்லை டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. ஸ்டாண்டர்டான ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு டெம்ப்ளேட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க, இல்லை அவங்க என்ன என்வாயன்மெண்ட்டில் கன்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இன்ஃப்ரா இல்லை வந்துட்டு அவங்களோட மானிட்டரிங் சிஸ்டம், ஆனந்த் சொன்ன மாதிரி அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ ட்ரை டு கோ த்ரூ தட் டெம்ப்ளேட். அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ சங்கர் ப்ரோ அண்ட் ஆனந்த் ப்ரோ. அண்ட் என்னோட ஃபைனல் கொஷின் ப்ரோ, இன்னையோட இன்னைக்கு என்னோட ஃபைனல் கொஷின் என்ன, க்ளவுட் கம்ப்யூட்டிங் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அந்த சிசிஎஸ்பி சர்டிஃபிகேட் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து அஸ்யூர், AWS, GCPயில் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிசிஎஸ்பி பற்றி அவ்வளோவா யாருமே பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. சங்கர் ப்ரோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுவா? இல்லை நீங்களே சொல்லுங்கள். நான் செக்யூரிட்டி பற்றி எனக்கு ரொம்ப வாஸ்ட்டாக கவர் பண்ண முடியாது, நீங்களே கவர் பண்ணுங்க. அதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து அஷ்யூர் செக்யூரிட்டி, AWS செக்யூரிட்டினா அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் செக்யூரிட்டி. அந்த ப்ராடக்டை செக்யூர் பண்ணுறதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. அதில் உள்ள செக்யூரிட்டி டூல்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அதை பற்றி படிக்கிறது தான் அஷ்யூர் செக்யூரிட்டி இல்லை AWS செக்யூரிட்டி. சிசிஎஸ்பி வந்து அதோட மெயின் கோல் என்னன்னா, ஹவு டு பிகேம் ஏ சிசோ ஆர் பிசோ ஆர் CTO. சிசோனா சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், பிசோனா பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், CTO சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படின்னா, உங்களுக்கு நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னா கீழே ஒரு டெஸ்க்டாப் இன்ஜினியர் இருக்காங்க. டெஸ்க்டாப் இன்ஜினியருக்கு மேலே வந்து அவங்களுக்கான ஒரு மேனேஜர், அதுக்கடுத்து நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர், அவங்களுக்கான ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ எல்லா மேனேஜருக்கு டாப்ல ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா சிசோ, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர் ஆஃபீஸர். ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக சிசிஎஸ்பி வந்து படிப்பாங்க. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆர்கனைசேஷன்ல செக்யூரிட்டி என்ன நடக்குது, ஓவரால் செக்யூரிட்டி, PCI ஆடிட்டு, வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி, as well as சாக்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த டொமைன் எல்லாத்துலயும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நீங்க சிசிஎஸ்பி பண்ணிட்டு ஒரு சிசோ ஆக முடியும். ஓகேங்களா? இதான் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்காது நான் சொன்னதுல? தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு வந்து இந்த டேர்ம்ஸை நான் வந்து கோத்ரூ பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கூட நான் வச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிளப் ஹவுஸ் ரூம். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் சங்கர் ப்ரோ அண்ட் ஆனந்த் ப்ரோ அண்ட் எவ்ரிபடி தோஸ் ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் தேர் நாலேஜ் ஷேரிங். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு wish and I pray to God Almighty. Thank you bro, thank you so much. Thanks for your feedback. ஸோ நாளைக்கு நம்ம கண்டினியூஸாக இதை பற்றி பேசுவோம். ஸோ வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தி கண்டெய்னரைசேஷன், மைக்ரோ சர்வீஸ் அண்ட் கண்டெய்னரைசேஷன், அதை பற்றி நம்ம பேசலாம் நாளைக்கு. ஸோ டூ பார்ட்டிசிபேட். ஸோ உங்களோட இன்புட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் அதில் இப்போ அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும், ஸோ யூ கேன் ஜாயின் வித் அஸ். நாங்கள் அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். Sure, thank you.